இல்லைங்க. யாருக்காவது தெரியுமா? இன்னும் 10 வினாடிகள் தரேன். இட் மே சவுண்ட் ஸ்டூபிட் பட் எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க லைக் கொஞ்சம் கிட்டக்க பார்த்தோம்னா அது வந்து டொமஸ்டிக், கொஞ்சம் தூரமா பார்த்தோம்னா அது வந்து இன்டர்நேஷனல் அப்படின்னாங்க. அது கிட்டக்க தெரியும், பெருசா தெரியும், அது வந்து டொமஸ்டிக் ஃபிளைட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஐ அம் நாட் ஷூர் அபௌட். அது சரியான பதில் இல்ல. வேற ஏதாவது சொல்ல முடியுமா? யாருக்காவது? ஓகே, நானே சொல்லிடுறேன். நம்ம இந்திய விமானங்கள் நீங்க சொல்ற மாதிரி சின்னது பெருசு குட்டி, பெயிண்ட் அடிச்சிருக்கோம், மஞ்சள் கலரு சிவப்பு கலர், அதெல்லாம் வந்து ஒரு மித்து. இந்திய விமானங்களுக்கான ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். டிஎன் போட்டா அவங்க எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு அப்படின்னு, கேஎன் போட்டா கர்நாடகா அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி அனைத்து விமானங்களும் இங்க வரணும்னா முதல்ல அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் ஏவியேஷன், டிஜிசிஏ, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் ஏவியேஷன்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்களுடைய விமானங்கள் விடி, விக்டர் டாங்கோ அப்படின்னு ஆரம்பிக்கிற அத்தனை விமானங்களும் இந்திய நாட்டுக்கு சொந்தமானது. அடுத்த தடவை நீங்க இண்டிகோல பயணிச்சாலும் சரி, எந்த விமானத்துல பயணிச்சாலும் அதோட வால் பகுதிக்கு மேல அதோட விமானத்தின் பேர், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எழுதியிருக்கோம். அதோட முதல் தான் இந்த டிஎன்ங்கிறதுக்கு பதிலாக இந்தியாவோட அனைத்து விமானங்களும் விக்டர் டாங்கோ விடி அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்பிக்கும். மற்றபடி இன்னும் ஒரு 3 எழுத்துக்கள் இல்லை 4 எழுத்துக்கள் கூட சேர்ந்து வரும். ஸோ இதுதான் இன்னைக்கு முதல்ல நான் சொல்லிக்கிறது. ஸோ இனிமே உங்களால வந்து ஈஸியா வந்து இந்த விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும் நம்புறேன். இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? மிஸ்டர் ரவி, அந்த விக்டர் டாங்கோன்றது எதனால அப்படி வந்ததுன்னு தெரிஞ்சு. ஓகே, விக்டர் டாங்கோ அதை நான் இப்போ சொல்ல போறேன். எங்க பைலட்டுக்குன்னே ஒரு மொழி இருக்கு. அது ஏன் அதை வந்து கொண்டு வந்தாங்கன்னா, ஒவ்வொரு நாட்டில் பறக்கும் போதும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான மொழிகள் தாய்மொழியா கொண்டவங்க இருப்பாங்க. அப்போ யூனிவர்சல் லாங்குவேஜ் ஏடிசி எனப்படும் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், அவங்க தான் ஒரு விமானத்தை வந்து மேலே எழும்பு செய்வதும் கீழே இறக்குவதும் அவங்களுடைய வேலை. அந்த விமானம் வந்து சேஃபா போறதும் அவங்களோட வேலை. ஸோ அப்போ அவங்களோட வந்து பேசணும்னா ஆங்கிலத்தை தான் ஒரு மொழியா வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஆங்கில மொழியை வந்து ஒவ்வொருத்தரும், இப்போ நான் வந்து காஃபின்னு சொல்லுவேன், இன்னொருத்தர் கேஃபிம்பாங்க, இன்னொருத்தர் கோஃபிம்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து குழப்பாம இருக்கணும். ஒவ்வொரு ஆல்பபெட்ஸ் 26 ஆல்பபெட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 26 ஆல்பபெட்ஸை எப்படி வந்து வார்த்தை மொழியா சொல்லணும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் ஏல இருந்து ஜெட் வரைக்கும் வார்த்தைகள் உள்ளது. நான் ஒரு கொஞ்சம் வார்த்தைகள் மட்டும் சொல்றேன், நிறைய வார்த்தைகள் சொன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். ஏ வந்து எப்பவுமே ஆல்டா, ஆல்ஃபா, 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 ஆல்ஃபா. இது வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணதான் முதல்ல எங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க, ஆல்ஃபா. இப்போ வி டி வந்து விக்டர் டாங்கோ, டி வந்து டாங்கோ, ஓகே. பி வந்து பிராவோ, சி வந்து சாலி. ஸோ ஒரு பைலட் வந்து இன்னைக்கு வந்து விக்டர் டாங்கோ கோல்டு ஹோட்டல் இந்தியா அப்படின்னா, விக்டர் டாங்கோ என்பது இந்தியாவோட ஃபிளைட் ப்ரிஃபிக்ஸ். கோல்டு டாங்கோ சாரி கோல்ஃப் ஹோட்டல் இந்தியாங்கிறது GHI. அந்த விமானத்துக்கும் ஒரு தனி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இப்போ நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு விமான டிக்கெட் கொடுக்கும் போதே 9Wன்னு கொடுத்தாங்கன்னா ஜெட் ஏர்வேஸ்னு தெரியும், இண்டிகோக்கு ஒன்று இருக்கும். ஸோ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ப்ரிஃபிக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இந்தியாவோட அனைத்து தனியார் விமானங்கள், அரசாங்க விமானங்கள், பொது போக்குவரத்து விமானங்கள், சிவில் ஏவியேஷன், பிரைவேட் ஏவியேஷன், ஜெட்ஸு எல்லாத்துக்கும் இந்த விக்டர் டாங்கோன்னு அப்படி இருக்கும். நான் ஃபாஸ்டா சொல்லிட்டு வரேன். ஏ ஃபார் ஆல்ஃபா, பி ஃபார் பிராவோ, சி ஃபார் சார்லி, ஷார்லி, சார்லி ரெண்டும் சொல்லலாம். டி ஃபார் டெல்டா, இ ஃபார் எக்கோ, எஃப் ஃபார் ஃபாக்ஸ்டர், G for golf, H for hotel, I for India, J for Juliet, K for kilo, L for Lima, M for Mike, N for November, O for Oscar, P for Papa, Q for Quebec, R for Romeo, S for Sierra, T for Tango, U for Uniform. இதுல இந்த ஏடிசியோட மொழியில ஒரே ஒரு நாட்டின் பேர் இருக்குது, அது பேர் இந்தியா மட்டும்தான். ஸோ உலகத்தில் இருக்க அத்தனை பைலட்டும் இந்தியாவை உச்சரிக்காம மேலே போக முடியாது, கீழே வர முடியாது. ஐன்னு ஒரு வார்த்தைக்கு அவங்க இந்தியாவை உச்சரிச்சு தான் ஆகணும். இதுதான் ஏடிசிக்கும் பைலட்டுக்கும் உண்டான பேசிக் லாங்குவேஜ் கான்வர்சேஷன். இப்போ புரிஞ்சிச்சா சார் விக்டர் டாங்கோ? தேங்க்யூ மிஸ்டர் ரவி. தேங்க்யூ. இப்போ விக்டர் டாங்கோட என்னன்னு தெரிஞ்சிருச்சு. விக்டர் டாங்கோ தான் இந்தியாவுக்கு வரும்
இந்தியாவில் ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட அனைத்து விமானங்களும் விக்டர் டாங்கோ என பொருத்தி இருக்கும் ஒரு ப்ரிஃபிக்ஸ். அடுத்தது WXYZ. என்னது? WXYZ-னா புரியல, நீங்க என்ன கேக்குறீங்க? XYZ தான் என்னன்னு கேக்குறாரு. WXYZ-க்கு நீங்க சொல்லல. ஓ, W ஃபார் விஸ்கி, X ஃபார் எக்ஸ்ரே, Y ஃபார் யாங்கி, Z ஃபார் ஜுலு. fine. ஸோ விஸ்கியும் இருக்கு எல்லாத்துலயும், கவலைப்படாதீங்க. V ஃபார் விக்டர், W ஃபார் விஸ்கி, X ஃபார் எக்ஸ்ரே, Y ஃபார் யாங்கி, D ஃபார் ஜுலு. உதாரணத்துக்கு இந்த அடைமொழியை வந்து அயாட்டா அப்படின்னு சொல்ற இன்டர்நேஷனல் ஏர் டிராவல் அசோசியேஷன், அது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அவங்க தான் வந்து முன்னாடி டிக்கெட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பிஎன்ஆர் தான் கொடுப்பாங்க. ஒரு டிக்கெட்டுக்கு வந்து ஒரு பிஎன்ஆர்னு இருக்கும். அது வந்து 5 எழுத்துக்கள் இல்லை 6 எழுத்துக்கள் இருக்கும். யார்கிட்டயாவது ஏதாவது ஃப்ளைட் டிக்கெட் டம்மியாக வச்சுருக்கீங்களா? இருந்த பழைய போனது யூஸ் பண்ணது அந்த மாதிரி இருந்து. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு இண்டிகோ ட்ராவல் ஏஜென்ட்டை பேசுகிறீங்க. அப்போது நீங்கள் வந்து Y3, 5, 6, 8 அப்படிலாம் சொல்ல முடியாது, அவங்களுக்கு புரியாது. அப்போ மெதுவாக சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ஒரு அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நீங்கள் புக் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஒரு தேதி மாற்றணும், இல்லைன்னா வேற ஏதாவது நீங்கள் ஒன்று செய்யணுங்கும் போது நீங்கள் என்ன செய்யணும்னா, அப்போ அவங்ககிட்ட பிஎன்ஆர் படித்து காட்டணும். அப்படின்னா தான் உங்களோட ரிசர்வேஷனை ரெக்கார்ட் பண்ண முடியும். உங்கள் பாஸ்போர்ட் நம்பரோ உங்கள் பேரை சொன்னீங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. எந்த நேரத்திலும் ஒரு நிமிடம் முழுசா 60 வினாடி உலகத்துல எப்பவுமே 12 லட்சம் மக்கள் பறந்துகிட்டே இருக்காங்க. இதுதான் உலகத்தின் ரெக்கார்டு. இந்த நிமிஷம் 12 லட்சம் பேர் பறந்துட்டு இருக்காங்க உலகம் ஃபுல்லா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்க பேர் இன்னொருத்தர் பேரோட ஒத்து வரலாம். அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, உங்களை பிஎன்ஆர் படிக்க சொல்லுவாங்க. ஒரு பிஎன்ஆர் என்பது உலகத்திலேயே ஒரே ஒரு பிஎன்ஆர் தான் இருக்கும். அது வந்து அயாட்டா, சீட்டா இவங்க தான் இஷ்யூ பண்ற பிஎன்ஆர், ஆட்டோமேட்டிக்கா வரும். யார்கிட்டயாவது ஒரு டிக்கெட் இருக்கா? என்கிட்ட இருக்கு. படிங்க, அந்த பிஎன்ஆர் படிங்க. ஒரு 6 எழுத்துக்கள் இருக்கும் இல்லையா? 5 இல்ல 6 எழுத்து. அது கொஞ்சம் பழைய டிக்கெட்டா எடுத்துட்டேன், அதனால கொஞ்சம் I have one. படிங்க, யார் இருக்கா படிங்க. A to F. A to Fங்க வந்து எப்படி சொல்வீங்க சொல்லுங்க? ஆல்பா, நம்பர் 2, F ஃபார் ஃபாக்ஸ்ட்ரட். ஃபுல்லா படிங்க. 3KW. 3 கிலோ சார்லி. இப்படிதான் நீங்க படிக்கணும். ஆமா, சார்லி, No, W for whiskey. விஸ்கி. எஸ், அது மறக்க முடியாது. விஸ்கி. ஸோ நீங்க இப்போ படிச்சு காட்டுங்க. நீங்க வெளிய நாட்டுக்கு போறீங்க, இல்ல நீங்க டெலிஃபோன் கஸ்டமர் சர்வீஸ்க்கு பேசுறீங்கன்னா இந்த மாதிரி பேசுனீங்கன்னா they will feel more proud about it. ஸோ இது வந்து ஒரு பேசிக் லாங்குவேஜ். இதை முதல்ல நீங்க கத்துக்கலாம். கூகுள்ல போனீங்கன்னா எடுத்துக்கலாம் இந்த லாங்குவேஜை. இதுக்கு மார்ஸ் கோட் கூட இருக்கு எங்ககிட்ட. ஸோ டெலிஃபோனி, இது பேர் வந்து டெலிஃபோனி ஃபோனிக் ப்ரொனவுன்சியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்க இப்போ உங்களோட பிஎன்ஆர் சொல்லுங்க மேடம், ஒரு வாட்டி ஃபுல்லா. நியூமரிக் வராதா? நியூமரிக்கு நம்பர் 2 அப்படி நம்பர்னு சொல்லணும். ஸோ சொல்லுங்க மேடம். Alpha. Sorry, நான் மறந்துட்டேன். ஆல்பா, நம்பர் 2, Number 2 F. ஃபாக்ஸ்ட்ரட். Okay. 3. நம்பர் 3, Number 3. K again. K ஃபார் கிலோ, Kilo. W ஃபார் விஸ்கி. Whiskey மட்டும் நல்ல ஞாபகம் இருக்கு. Whiskey. வெரி குட். சார் நீங்க படிங்க சொக்கலிங்கம் சார். எனக்கு அதெல்லாம் நினைவுல இல்ல. REJ. RE, ஆருக்கு என்ன சொன்னேன் நானு? ரோமியோ. E ஃபார் எக்கோ. J ஃபார் ஜூலியட். P. B ஃபார் பாம்பே. B ஃபார் பிராவோ. B இல்ல, P. P-யா? P. P-னா பப்பா. நம்பர் 9 அண்ட் ஆல்பா. அது ஒண்ணுதான். A ஃபார் ஆல்பா. வெரி குட். ஸோ இவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க அடுத்த முறை வெளியே நாட்டுக்கு போறீங்க, இல்லைன்னா இந்த தவறா பிஎன்ஆர் படிக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி நீங்க படிச்சு காட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எளிதா இருக்கும். இது வந்து நம்மளுக்கான பேசிக்ஸ் இல்ல, விமானத்துக்கு உண்டான ஒரு மொழியே இப்படிதான். இதுல இருந்து தான் எல்லாத்துக்கும் விமானத்தோட கம்யூனிகேஷன்ஸே ஒன்று ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஏன்னா நான் அடுத்தது வந்து என்ன பண்ண போறேன்,
நம்ம ஏன் இன்னைக்கு நான் இதை ஆரம்பிச்சேன், ரொம்ப நாள் ஆச்சு இந்த கிளப்பு. இன்னைக்கு ஏன் ஆரம்பிச்சேன்னா, இன்னைக்கு தான் பிரதமர் மோடி 2 வருஷத்துக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. முதன் முறையா அந்த ஏர்ஃபோர்ஸ் ஒன்ல தான் வழக்கமா போவாங்க, ஏர் இந்தியால போவாங்க. இன்னைக்கு வந்து இந்தியா ஒன் அப்படின்னு அமெரிக்கா ஃப்ளைட் மாதிரி இந்தியா ஒன் அப்படிங்கிற ஒரு விமானத்துல போயிருக்காரு. இந்த விமானம் முன்னாடி இருந்திருக்கு நம்ம கிட்ட. நம்ம அந்த எந்த விமானம் யூஸ் பண்ணுவோம்னா ஜம்போ 747 தான் யூஸ் பண்ணுவோம். அதுதான் முன்னாடி இந்தியாவோட விமானமா இருந்தது. இன்னைக்கு வந்து ஏர்ஃபோர்ஸ் ஒன் புதுசா ஜம்போ வந்து பல கட்ட விஷயங்கள், அதுலயே கான்ஃபரன்ஸ் ரூம், டாய்லெட்ஸு, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ், ஆஃபீஸு, அது மாதிரி நிறைய விஷயங்கள் தாங்கிய ஒரு விமானம். அது அமெரிக்க ஏர்ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆனது. எந்தவித ஏவுகணைகளாலும் தாக்க முடியாது. நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்ம நடுவில் பேசுவோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ரெக்கார்டிங்கை ப்ளேபேக் பண்ணி காட்ட போறேன். இது வந்து இந்தியன் சாயில் அப்படின்னு சொல்லப்படும். இந்திய மண்ணில் வந்து இது சாத்தியமில்லை, ஏன்னா ஏடிசி ரெக்கார்டிங் வெளியே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து ஹூஸ்டன் அப்படிங்கிற அமெரிக்க நகரத்துல இந்த விமானம் வந்து இந்தியாவில இருந்து இறங்குது. அப்போ பைலட்டுக்கும் கம்யூனிகேஷன் எப்படி இருக்கு, அதாவது லேண்டிங் பிச்சை ஃபர்ஸ்ட் நான் போட்டு காட்டுறேன். அதாவது விமானம் வந்து எப்பவுமே ஆட்டோ பைலட் அப்படிங்கிற முறையில தான் இயங்கும். அந்த ஆட்டோ பைலட் என்பது அந்த சர்க்கியூட்டுக்குள்ள வந்துருவீங்க. அதாவது இறங்கும் போது சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல ஃபேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த சர்க்கியூட்டுக்குள்ள வந்த உடனே அப்ரோச்சிங் ஹைவே, ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம இறங்க வேண்டிய ஹைவே ரன்வே தினமும் மாற்றி அமைக்கப்படும். காலையில ஈஸ்ட் வெஸ்டா இருக்கலாம், இல்ல நார்த் அண்ட் சவுத்தா இருக்கலாம். சாயங்காலம் சவுத் அண்ட் வெஸ்ட், வெஸ்ட் அண்ட் ஈஸ்டா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றி அமைக்கும் போது தவறா இறங்கிடக்கூடாது. சில சமயம் இறங்கினா எதிரில் ஃப்ளைட் வந்துடக்கூடாது. அதுக்காக ஆட்டோ பைலட் போட்டாலும் ஒரு ஃப்ளைட் இறங்கும் போது ஏடிசி என்னப்படும் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், ஒவ்வொரு நாட்டிலையும் இது இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க இங்க இருந்து ஒரு பெங்களூர் போகணும்னா கூட நீங்க ஃபர்ஸ்ட் சென்னை ஏடிசி கனெக்ட் பண்ணுவீங்க, என்டிஏடிசி பெங்களூர்லையும் கனெக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிப்பீங்க வெதர்லாம் ஓகே, நீங்க அரைவல் ஆகலாம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நீங்க பக்கத்துல இருக்க சேலம் ஏடிசிக்கு வந்து உங்களுக்கு ஹேண்ட்ஷேக் கொடுப்பாங்க. நீங்க கிளம்பின உடனே சென்னை ஏடிசி வந்து சேலம் ஹேண்ட்ஷேக் வரைக்கும் வச்சிருப்பாங்க உங்களை. அப்புறம் சேலம்ல ஏடிசி ஹேண்ட் ஓவர் பண்ண உடனே சேலம் ஏடிசி என்ன பண்ணும், பெங்களூர் ஹேண்ட்ஷேக் கொடுத்துரும். ஸோ எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க 2 ஏடிசியோட தொடர்புலயே இருப்பீங்க. உங்களோட லேண்டிங் சீக்வன்ஸை வந்து அந்த சர்க்கியூட் சொல்ற லேண்டிங் சீக்வன்ஸை வந்து சேலம் ஏடிசிக்கு பதிலாக பெங்களூர் ஏடிசி தான் டிசைட் பண்ணி உங்க விமானத்தை எப்படி தரையிறக்குவாங்கன்னு. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நம்மள மாதிரி கியரை போடணும், ஸ்பீடை குறைக்கணும், இறக்கணும், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே ஏவியானிக்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஆட்டோமேஷன்ல தான் இயங்குது விமானம். அதுவே அந்த சர்க்கியூட்டுக்கு வரும். ஆனாலும் நம்ம பைலட்டை செக் பண்ணிப்பாங்க. இப்போ 6000 அடி, அதுக்கப்புறம் ஏடிசி வந்து ரொம்ப குரூஷியல். 6000 அடி வரைக்கும் உங்களுக்கு குரூஷியல் இல்லை. 6000 அடிக்கு கீழே ஒவ்வொரு விஷயத்தையும் ஏடிசி எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, அப்புறம் இறங்கின உடனே இன்ஜின் எப்படி ரிவர்ஸ் த்ரெஸ் பண்றது, ஃபிளாப் ஃபில்ப் பண்றது, டயர்ஸை புல் டவுன். ஏன்னா 6000 அடி வரும்போது தான் உங்களுடைய விமானத்திலிருந்து உங்களுடைய சக்கரங்கள் கீழ் நோக்கி இயங்கும். அது வரைக்கும் உள்ளதான் இருக்கும். இந்த டட் டட் அப்படின்னு 2 சவுண்ட் வரும். அப்படின்னா அந்த ஹைட்ராலிக் வந்து உங்களோட வீலை வந்து லேண்ட் பண்ணுது. ஸோ அப்போ வந்து அந்த கான்வர்சேஷன் உங்களுக்காக நான் போடுறேன். இட் இஸ் சச் அ வண்டர்ஃபுல் கான்வர்சேஷன். அது போக ஒரு விஷயம் நான் எல்லாரும் பெருமைக்கா சொல்றேன், ஏர் இந்தியா பைலட்ஸ் ஆர் த பெஸ்ட் பைலட்ஸ் இன் த வேர்ல்டு. அவங்கள மாதிரி ஒரு லேண்டிங் பண்ணவே முடியாது யாரா இருந்தாலும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தம் ஆர் ஏர்ஃபோர்ஸ் ட்ரெயின். அந்த டயர் ஏர்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா, ஒரு பிங்கிங் நாய்ஸ், ஒரு டயர் வந்து தேயாம அவ்வளோ பெர்ஃபெக்டா லேண்ட் பண்ணுவாங்க. என்ன ஒன்று, பழசு ஃப்ளைட்டு, ஏரோஸ்டஸ்லாம் தாய் உள்ளம் கொண்டவர்கள், யங் கேர்ள்ஸ் கிடையாது. அது ஒன்று தானே தவிர ஃபேண்டாஸ்டிக். ஏர் இந்தியா வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல் சர்வீஸ். ஸோ இன்னைக்கு 6000 அடியிலிருந்து தரை இறங்குவது வரை எப்படிங்கிறத ஏடிசி கம்யூனிகேஷனோட உங்களுக்கு நான் இப்போ கனெக்ட் பண்ணி காட்டுறேன். நீங்க எல்லாம் கேட்டு மகிழுங்கள். அதுல என்ன கேட்டீங்கிறத நான் அப்புறம் கேள்வி கேட்பேன். அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறது. அந்த 6000 அடி வரும்போது பக்கத்துல உள்ள ஃபிளைட்டுக்கு அலர்ட் பண்ணுவாங்க, அந்த ஃபிளைட்டையும் கனெக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க 6000 அடியில இருக்கீங்க, 7000 அடியில ஒரு விமானம் இருக்கும், 5000 அடியில ஒரு விமானம் இருக்கும், 4000 அடியில ஒரு விமானம் இருக்கும். 1000 அடி தான் கேப் நம்மளுக்கு எல்லாரும். ஸோ ஒவ்வொரு விமானத்தையும் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்க அவனை பாக்குறீங்களா, நீங்க இவரை பாக்குறீங்களா, உங்களுக்கு மேல இது பறக்குது. ஏன்னா they have to make sure that everyone is aware that this flight is on landing sequence number 6, 7 அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஐ பிளே திஸ். நீங்க கேட்டுட்டு எனக்கு சொல்லுங்க, அதுல உள்ள கேள்விகள் எல்லாம் கேளுங்க. ஏன் நான் முதல்ல லேண்டிங் கொடுக்குறேன்னா, டேக் ஆஃப் கொடுத்துருப்பேன்.
டேக் ஆஃப் ப்ரொசீஜர் அதிகமா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நான் லேண்டிங் சீக்வன்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே. Air Canada 1 Heavy, Houston approach runway 8 right, correction Air India 1, Houston approach runway 8 right, and flighting 260 vector for the weather maintain 6,000. How does that work for you? 260 is good enough, Air India 1 and maintain 6,000 reading. India 1 Heavy, 1 able turn right heading 270, you can expect vectors for the time. Heading 270, India 1. Verify information, India is now current at Intercontinental altimeter 3009. எத்தனை ஏடிசி இன்வால்வ் ஆச்சு அது நீங்க சொல்ல முடியுமாங்கிறத நான் இப்போ கேட்க போறேன். முதல்ல யார் வரீங்க? ரொம்ப ஃபீபிளா இருந்ததுன்னா ஆமா, ஏடிசி கம்யூனிகேஷன் அப்படிதான் இருக்கும். என்ன செகண்ட் ரெக்கார்டு ரவி ஆக்சுவலா ஹெவி மட்டும் தெரிஞ்சதுங்க. ஆனா மத்தது வந்து ரொம்ப ஃபீபிள் வாய்ஸா இருந்துச்சு. ஹெவி மட்டும் தெரிஞ்சது. ஹெவிங்கிறது வந்து பேசஞ்சர் ஃபுல் அண்ட் ஃபியூல் வந்து டம்ப் பண்ணாம ஃபுல்லா நிறைய ஃபியூல் இருக்கு அப்படிங்கறது அர்த்தங்கிறது எனக்கு தெரியும். அது மட்டும் கவனிச்சேன், மற்றது தெரியல. கவனிக்க ஆடிபிள் இல்ல. ஓகே, நான் ஒன்று ஒன்றா ப்ளே பண்ணி நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இன்னும் ஒரு வாட்டி கேளுங்க. ஆனால் நார்மல் ஸ்பீக்கர்ஸில் கேட்டால் கிடைக்காது. ஏன்னா எனக்கு இவ்வளோ தான் பூஸ்ட் பண்ண முடியும் ஆடியோ. இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ இதை கேட்டுட்டு அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் வந்து சொல்லுது ஹெட்டிங் அண்ட் டிசென்ட் பைலட் டிஸ்கிரிஷன் மெயின்டைன் 6000. அப்போ ஏடிசியில் வந்து சப் ஏடிசிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதாவது ஏடிசி வந்து எப்படின்னா ஒரு 10-15 ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, மல்டிபிள் டெக்ல வேலை செய்வாங்க. இப்போ இந்த ஃபிளைட் வந்து 8R அப்படின்னு 8 ரோஜர் அந்த ஃபிளைட் டெக்ல இறங்க போகுது. ஸோ இது வந்து மாஸ்டர் ஏடிசி அவங்க வந்து ஸ்கெடியூல் பண்றாங்க. இப்போ ஏர் இந்தியாவுக்குன்னா அதுக்கு ஒரு ஆஃபீஸர் இருப்பாரு, அந்த ஸ்லாட்ல போட்டு வச்சிருப்பாரு. அவரோட வேலையை இந்த ஃபிளைட்டை வழி நடத்தி கொண்டு வந்து இறக்குறது தான் அவரோட வேலை. இது நிறைய பேர் செய்யும் ஆட்கள்ல. ஒவ்வொரு ஃபிளைட்டும் ஒவ்வொருத்தர் டெடிகேட் கொடுப்பாங்க. அப்போ இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்க புரிஞ்சுதான்னு நீங்க சொல்லிடணும். ஹெட்டிங் அண்ட் டிசென்ட் அட் பைலட் டிஸ்கிரிஷன் மெயின்டைன் 6000 அப்படின்னா 6000 ஐடியை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இது புரிஞ்சுதா? இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணுமா? இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணுங்க ரவி. நீங்க சொன்னது புரிஞ்சுது, பட் ஐ தாட் அப்ப இனிமே நான் சொல்லிட்டு போடுறேன், அப்படின்னா உங்களுக்கு புரியுதான்னு பார்ப்போம். ஓகே, நான் வில் ப்ளே அகைன். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இதுக்கு அடுத்த பதில் வந்து பைலட் சொல்லணும் ஏர் இந்தியால இருந்து. அவர் எப்படி சொல்றாரு நீங்க பாருங்க. அப்போ ஏர் இந்தியா சொல்றாரு டர்ன் ஹெட்டிங் டிசென்ட் அட் பைலட் டிஸ்கிரிஷன் டிசென்ட் அண்ட் மெயின்டைன் 6000 ஏர் இந்தியா 1. இது வந்து முன்னாடி வந்து சாதாரண ஒரு கம்யூனிகேஷன் ஃப்ளை பண்ணும்போது சொன்னா காப்பின்னு சொன்னா போதும். லேண்டிங் போது நீங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ரிப்பீட் பண்ணணும். அதுதான் வந்து ப்ரொசீஜர் ஆக்சுவலி. ஸோ அப்போ என்ன சொல்றாரு, டர்ன் ஹெட்டிங் டிசென்ட் அட் பைலட் டிஸ்கிரிஷன் டிசென்ட் அண்ட் மெயின்டைன் 6000 ஏர் இந்தியா 1. அதை தான் அவர் சொல்றாரு. இப்போ அடுத்த டிஸ்கஷன் நம்ம கவனிப்போம். ஓகே, இப்போ ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் 1 இது வந்து வேற ஆஃபீஸர் டேக் ஓவர் பண்ணிட்டாரு. அப்போ 6000 இருந்து அவங்க என்ன சொல்றாரு, ஏர் இந்தியா 1 ஹெவி அப்படின்னா லோட் வித் பெட்ரோல் ஆல்சோ. ஏன்னா நாங்க இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்க என்ன பண்ணுவோம்னா மே டே அப்படின்னு சொல்லுவோம். மே டேனா அவ்வளவுதான், எங்க கையில இந்த விமானம் கிடையாது. அதனால மேடேனா ஓப்பன் கிளியரன்ஸ், எல்லா விமானங்களும் ரன்வேல அப்ரோச்ல இருந்து எடுத்துடணும். அது லேண்டிங் ஆகட்டும் டேக் ஆஃப் ஆகட்டும். ஸோ ஏர் இந்தியா 1 ஹெவினா பெட்ரோல் இருக்கு. திடீர்னு 2000 அடிக்கு வரும்போது ஏதோ ஒரு சூழ்நிலையில இல்ல டச் டவுன் பண்ண பிறகு கூட டேக் ஆஃப் உடனே பண்ணா கூட முன்னாடியே பெட்ரோலோட ஸ்டேட்டஸ் சொல்லணும். அதனால தான் ஏர் இந்தியா 1 ஹெவி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஐ திங்க் இது புரிஞ்சிருக்கும். அவங்க ஹெட்டிங் 280 அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். அதாவது இங்க என்ன பிரச்சனை, நிறைய பேர் மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் எல்லாரையும் மியூட் பண்றேன் கொஞ்சம், அப்படின்னா தான் நிறைய பேர் கேட்கும். தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஹெவி 280ங்கிறது அப்ரோச். ஓகே, அடுத்தது அந்த அப்ரோச்சோட லீடை வந்து கரெக்டா சொல்லுவாங்க பாருங்க. Houston approach runway 8 right, correction Air India 1, Houston approach runway 8 right,
and flight 260 vectors for the weather maintains 6,000. How does that work for you? இதுல இன்னொரு விமானத்தை சம்பந்தப்படுத்தி பேசினாங்க. யாருக்காவது புரிஞ்சுதா ஏதாவது? இன்னொரு டைம் போடுங்கண்ணா. இல்ல டிராபிக் விசிபிள் செப்பரேஷன் ஏதோ சொல்றாங்க. டிராபிக் பக்கத்துல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுதான் கேக்குது. அது மாதிரி தான் நினைக்கிறேன். ஆமா, எனக்கு சரி, இவ்வளவு சரியான audible வார்த்தை. தெரியல. சரியான வார்த்தை. ஆனா எந்த ஃபிளைட்னு சொல்றாங்கங்கிறத கேட்டுங்க. Air Canada 1 Heavy Houston approach runway 8 right. Correction, Air India 1 Houston approach runway 8 right. And flight 260 vectors for the weather maintains 6,000. How does that work for you? ஓகே, இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? ஏர் கனடா ஹெவி அவங்களும் லேண்டிங் அப்ரோச் இருக்காங்க. ஆனா யார் முதல்ல இறங்குறதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்படின்னா ஏர் இந்தியா இஸ் இன் 6,000. நெக்ஸ்ட் லேண்டிங்னா அவங்க 7,000ல இருப்பாங்க. அதை வந்து இவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. தே ஷுட் நாட் கெட் ஸ்கேர்ட். தேர் இஸ் another flight flying above us or flying next to us ன்னு சொல்லிட்டு அதை தான் வந்து இங்க சொல்றாங்க. ஸோ அடுத்தது ஏர் இந்தியா கன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ ஏர் இந்தியா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க 6,000 அடியில் மெயின்டைன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒவ்வொரு அடியும் ஒரு பெரிய சம்பவம் ஆக்சுவலி. ஸோ இவங்க அந்த 6,000 மெயின்டைன் பண்றேன்னு சொன்னாதான் அடுத்தவங்க 7,000, இவங்க 6,500னா தான் அவங்க 5,500. ஸோ அதனால அதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கம்யூனிகேஷன் இஸ் வெரி ஓப்பன் டு ஆல். ஸோ அதனால இப்போ அதை சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்த கம்யூனிகேஷன் பாருங்க. India 1 Heavy 1 able turn right heading 270. You can expect vectors for the time. ஓகே, இப்போ 280ங்கிறது ஆங்கிள்ங்க. 270க்கு டர்ன் பண்ணிட்டாங்க. 6,000 அடி 280ல அப்ரோச். இப்போ வெக்டார்ஸ் டர்ன் பண்ணிட்டு 270 டிகிரியில அவங்க டர்ன் பண்றாங்க. 360 டிகிரி இருக்கு இல்லையா நம்ம உலகம், அதுல 270 அப்ரோச்சுக்கு வந்து டர்ன் ஆகுது. அதை தான் வந்து அவங்க சொல்றாங்க. அதுக்கு பைலட் கன்ஃபர்மேஷன் நீங்க கேட்க போறீங்க. ஓகே, ஹெட்டிங் 270 ஏர் இந்தியா 1 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே, இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து ஏர்டிசி ஓவர் ரைடுன்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க பேசி முடிச்ச உடனே என்ன சொல்றாங்கன்னா, வெரிஃபை இன்ஃபர்மேஷன் இந்தியா இஸ் நவ் கரண்ட் அட் இன்டர்கான்டினென்டல் KIH ஆல்டிமீட்டர் 3009. அதாவது நிறைய ஃபிளைட்ல என்ன ஒரு பிரச்சனை வரும்னா, நம்ம பறக்கும் போது ஒரு பைலட் டெக்ல நாங்க உட்கார்ந்து இருக்கும் போது பாத்தீங்கன்னா, யூ கேனாட் வியூ 550 மீட்டர்ஸ், 550 அடி உங்களால பார்க்க முடியாது. அப்போ என்ன ஆகும்னா, நீங்க வந்து சொல்லுவீங்க 6,000ன்னு செட் பண்ணியிருப்பீங்க. ஆனா 6,000த்துல நீங்க இருக்கீங்களாங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதுக்கு என்ன பண்ணுவோம், ஆல்டிமீட்டர்னு ஒன்று இருக்கும் எங்களுக்குள்ள. ஸோ அந்த ஆல்டிமீட்டர் 3009ல இருக்கா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தாதான் ஏடிசியோட ஆல்டிமீட்டரும் உங்க ஏவியானிக்ஸும் கரெக்டா மேட்ச் ஆகுதான்னு. சப்போஸ் உதாரணத்துக்கு ஆல்டிமீட்டர் ஃபால்ட் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு பிரச்சனையில ஃபால்ட் ஆயிடுச்சு வச்சுங்க, தப்பா காட்டுது. நீங்க 5,000 அடி இருப்பீங்க, 7,000 அடின்னு காட்டுது, 8,000 அடி காட்டுதுன்னா உங்களுக்கு பிசிக்கல் மீட்டர் காட்டும். ஆனா உள்ள கம்ப்யூட்டர் இருக்கும் இல்லையா, IBM மெயின் ஃப்ரேம் இருக்கும் ஃபிளைட் உள்ள கீழே ஏவியானிக்ஸ் அந்த கீழே இருக்கும். அதுதான் ஏடிசியோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அவங்க வந்து செக் பண்ண சொல்லுவாங்க 3009ல காட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு. அதை மட்டும் நான் அப்ளை பண்றேன். ஏன்னா எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதை போடுறோம். பாருங்க. ஸோ 3009 ஆல்டிமீட்டர் கரெக்டா இருக்கான்னு பார்க்க சொல்றாங்க. அவ்வளவுதான். அப்போ காப்பி ஏர் இந்தியா 1 அப்படின்னு சொன்னா கன்ஃபர்மேஷன் அர்த்தம். இப்போ அடுத்த கம்யூனிகேஷன் போலாம். இது என்ன கம்யூனிகேஷன் பாத்தீங்களா? நீங்க சொன்னீங்கன்னா நீங்க அதை அப்படியே ரெப்ளிகா பண்ணீங்கன்னா கண்டுபிடிக்க முடிப்பாங்க. சீபிளா இருக்கிறதுனால நீங்க அப்படியே அதை கொஞ்சம் இது வந்து சொன்னீங்கன்னா நாங்க டீகோட் பண்ண ட்ரை பண்றோம். ஓகே, இந்த விமானத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. ஏர் நிப்பான் ஏர்லைன்ஸ் அவன் என்ன பண்றான், டேக் ஆஃப் பண்ணிட்டு இருக்கான் இந்த பாத்துல. அவன் சொல்றான் நான் 3,800 அடியில இருந்து 4,000 ஏறுறேன்னு. ஏன்னா ஒவ்வொரு 100 அடியும் இன்ஃபார்ம் பண்ணும். நான் 100 அடி பிளே பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அவன் அந்த கம்யூனிகேஷன் தேவையில்லாதது. ஆனா எல்லாரும் கேட்டுக்கணும். அந்த 6,000 அடிக்குள்ள யார் யார் இருக்காங்களோ அவங்க கம்யூனிகேஷனை ஷேர் பண்ணும். இந்த போடுவாங்க பாருங்க.
ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அல் நிப்பான் ஏர்லைன்ஸ் வந்து ஹூஸ்டன்லேருந்து வெளியேறுது. ரேடார் கான்டாக்ட் கிடைச்சிருச்சு, 16,000 அடியில் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு அந்த இஷ்யூவும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஏர் இந்தியாவை எதுக்கு கேட்கணும்னு நினைப்பீங்க, கண்டிப்பாக கேட்டு தான் ஆகணும். ஸோ அதுக்காக தான் அதுவும் போட்டு காட்டுறேன். இப்போ நான் இன்னொரு அடி ப்ளே பண்ணுற பாருங்க. இப்போ அந்த பைலட்டு கன்ஃபார்ம் பண்றாரு பாருங்க. ஓகே, இப்போ சீக்வன்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு, லேண்டிங் சீக்வன்ஸ்க்கு வந்துட்டாங்க. இப்போ இப்போதான் அந்த லேண்டிங் பண்ணி உங்களை அந்த விமானத்தை இறக்கி அங்கேருந்து பிரைமரி ரன்வேலேருந்து செகண்டரி ரன்வே கொண்டு வந்து அந்த பேடாக்கு கொண்டு வர்றவங்க இப்போ அவங்க டேக் கேர் பண்ணிட்டாங்க. இவங்க தான் ஃபைனல் அத்தாரிட்டி. அவங்க வந்து இப்போ என்ன சொல்ல போறாங்கன்னா 795 டிராஃபிக் 11 o'clock, அதாவது நாங்கெல்லாம் எப்படி இந்த 360 டிகிரியை வந்து சொல்றோம்னா 11 o'clock அப்படின்னு சொன்னா 11 மணி. 11 மணிங்கிறது இந்த சைடு கை காட்டுறது. இப்போ இந்த ஸ்னைப்பர்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல 3 o'clock 12 o'clock 6 o'clock எனிமி எங்க இருக்கிறாங்கிறத 6 அப்படின்னு சைகை காட்டுவாங்க இல்லையா, அதே மாதிரி டிராஃபிக் 11 o'clock. அப்புறம் 8 மைல் வெஸ்ட் போயிங் 747. இப்போதான் இந்த விமானத்தோட ஸ்பெக்ஸை சொல்லுவாங்க. இது வரைக்கும் ஏர் இந்தியா ஹெவி தான் சொல்லுவாங்க. போயிங் 747னா அந்த ஏடிசி கனெக்ட் ஆயிருச்சு. அப்போ இப்போதான் வந்து ஹெவி போயிங் 747 at 6,000, எக்ஸ்பிடேட் 2,500, மெயின்டைன் 4,000. அப்போ என்ன சொல்றாங்க, 6,000 அடியில் ஒரு போயிங் 747 விமானம் வருது அப்படின்னு இப்போ வந்து சொல்ல போறாங்க பாருங்க. ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃப்ளைட்டுக்கு வந்து இந்த ஸ்பீடை நம்மளுக்குள்ள வந்து காட்டுவாங்க, 950 கிலோமீட்டர்ல போகுது, 800 கிலோமீட்டர்ல போகுது அப்படின்னு. ஆனா வெளியில எப்படி காட்டுவாங்கன்னா நாட்ஸ் அப்படின்னு, அதுதான் வேகத்தை குறிக்கும் விமானத்தோட ஒரு சொல்லு. ஸோ 170 நாட்ல நீங்க மெயின்டைன் பண்ணுங்க இறங்கும் வரை. அதே ஸ்பீட்ல நீங்க நினைப்பீங்க என்ன சார் இறங்கும் போது ஸ்பீடு குறைக்க தானே செய்யணும், அது செய்யவே கூடாது. ஏன்னா விமானம் வந்து அவ்வளோ ஹெவி மெட்டல், அது இறங்கும் போது அதே ஸ்பீட்ல தான் இறங்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயத்துல டக்குன்னு டேக் ஆஃப் ஆகணும்னா 170 நாட்ஸ்ங்கிறது மினிமம் தேவை 747. ஒவ்வொரு விமானத்தை பொறுத்து அந்த ஸ்பீடுகள் மாறும். அதனால அவங்க ஏடிசி தான் ஃபைனலா கொடுப்பாங்க உங்களுக்கு, எந்த எந்த இதுல நீங்க இறங்கணும் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்ப பாருங்க அது சொல்றாங்க, கேட்டுங்க. ஓகே, பைலட் லாக் பண்ணிட்டாரு. 170 அப்படின்னு ஸ்பீடு லாக் பண்ணியாச்சு. இதுக்கு மேல இன்ஜின் வந்து வேலை செய்யாது. 170க்கு கீழேயும் போகாது, 170க்கு மேலேயும் போகாது. ஸோ அப்போ என்ன ஒன்னா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க விமானம் வந்து ரொம்ப ஒரு ஹல்கா தான் இருக்கணும். அந்த 170 நாட்ஸ் அப்படின்னா யாருக்காவது எத்தனை ஸ்பீடுன்னு யாருக்காவது தெரியுமா? இங்க இருக்கவங்க யாராவது நாட்ஸ் வெர்சஸ் கிலோமீட்டர் சொல்ல முடியுமா? யாருக்காவது தெரியுமா இங்க? நீங்களே சொல்லுங்க ரவி. 2 kilometers, 1 knot equal to approximately 2 ஏ, kilometers per அதான் hour. அப்ராக்சிமேட்லி 1.93 வந்து 315 கிலோமீட்டர் வேகத்துல விமானம் இயங்குது. 315 கிலோமீட்டர் 314.8 சம்திங் வரும். ஸோ 1.89 தான் கால்குலேஷன் ஒரு நாட்டுக்கு. ஸோ 315 கிலோமீட்டர் வேகத்துல தான் விமானம் இறங்கும். 315னா நினைச்சு பாருங்க, இன்னும் ஒரு ஹெவி மெட்டல் அவ்வளோ ஸ்பீட்ல இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதோட இது ஓகே. இப்போ ஒரு ரன்வே பேர் சொன்னாங்க, எந்த ரன்வேன்னு தெரியுதா? ஓகே, 8R 8 ரோஜர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 8Rல இயங்குது. நான் இது ஃபைனல் டிசைன் கொடுத்துட்டு நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடுவோம். Air India 1 Heavy, Houston Sky, good morning, wind 13012, runway 8 right, clear to land. Land runway 8 right, Air India 1 Heavy.
அவ்வளோதான் லேண்டிங் சீக்வன்ஸ் முடிஞ்சுது. 8 ரைட் 8 லெஃப்ட். இது ஏன் முக்கியம்னா நான் சொன்னேன் இல்லையா, காலையில் இப்போ உதாரணத்துக்கு சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சில சமயம் பார்த்தீங்கன்னா பரங்கிமலையிலிருந்து தாம்பரத்தை நோக்கி லேண்ட் ஆகும். சில நேரம் பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து பரங்கிமலை நோக்கி லேண்ட் ஆகும். அதுதான் லெஃப்ட் ரைட் அப்படிங்கிறது ஹைவே. அதுதான் இப்போ 8R அப்படின்னு போட்டால் தான் கரெக்ட். சில சமயம் 8Lன்னு இருந்ததுன்னா ஐயோ தப்பாக வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க சர்க்கியூட்டுக்குள்ளே போய் எதிர் சைடில் போயிட்டு தான் திருப்பி வரணும். ஸோ இதுதான் லேண்டிங் சீக்வன்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டோம். நீங்கள் வேற ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கேட்டிங்கன்னா அடுத்த வாட்ச் ஸ்ட்ரீம் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இதை பற்றி பேசிடுவோம். இன்னைக்கு நம்ம பார்த்தது இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து இந்திய விமானங்களை கண்டுகொள்வது என்ன, அதோட அட்ரஸ் என்னன்னு பார்த்தோம். விக்டர் டாங்கோ VT, அதுதான் அறிமுக நம்பர். எந்த எங்க VTன்னு பார்க்குறீங்களோ அதெல்லாம் இந்தியாவுக்கு சொந்தமான விமானங்கள். இந்திய அரசு இந்திய மண்ணுக்குள் ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட விமானங்கள். இரண்டாவது நம்ம வந்து இந்த விமானங்களின் லேண்டிங் சீக்வன்ஸ் எப்படி ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு உபயோகப்படுத்தும் மொழி ஃபோனிக்ஸ், அந்த ஏனா என்ன, பினா என்ன, சினா என்னன்னு, அது டிக்கெட் புக்கிங் ஆகட்டும், ஏடிசி ஆகட்டும், எல்லாத்துக்கும் வந்து சேம் லாங்குவேஜ் தான். ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு சொன்னேன். மூணாவது லேண்டிங் சீக்வன்ஸு எப்படி வரணும், எந்த சைடு திருப்பணும், எந்த ஸ்பீடில் இறக்கணும், அதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இனிமேல் கேள்விகளை கேட்கலாம். ஓகே சரி, நான் எனக்கு ஒரு டவுட். இப்போ ஒரு 7000 கிலோமீட்டர்ஸ்ல வந்து ஒரு 4 இல்ல 5 அதுக்கு மேல கூட ஃபிளைட்ஸ் இருக்கலாம். இந்த பைலட் டு பைலட் கம்யூனிகேஷன் நடக்க சான்சஸ் இருக்கா, இல்ல அது ஆட்டோமேட்டிக்கா அது ஏடிசிக்கு போயிட்டு போன ஏடிசிக்கு மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அதாவது ஒரு ஒரு எக்ஸாம்பிள், ஃபிளைட் ஏல இருந்து ஏடிசிக்கும் ஃபிளைட் ஏக்கு மட்டும் தான் வர முடியுமா, இல்ல ஏ டு பிக்கு கம்யூனிகேட் பண்ண முடியுமா? நிரந்தர நிகழ்வுன்னு ஒன்று சொல்கிறேன், எக்ஸ்க்ளூசிவ்னு ஒன்று சொல்கிறேன். நிரந்தர நிகழ்வு எல்லாமே ஏடிசிக்கு போய் ஏடிசி வழியாக லீக் ஆகிறது தான். ஸோ ஏடிசி நினச்சா யாரோட கம்யூனிகேஷனையும் கட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். சில சமயம் பைலட்டுக்குள்ளெல்லாம் சண்டைலாம் வரும், அசிங்கமெல்லாம் பேசிப்பாங்க லாரி டிரைவர் மாதிரிலாம். அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன், வருங்காலங்களில் சொல்கிறேன். ஸோ சில பேர் அது நிறைய விஷயங்கள், அது நம்ம அப்புறம் பேசுவோம். ஸோ எல்லா கம்யூனிகேஷனும் ஏடிசி போய் ஏடிசி வழியாக லீக் ஆகிற கம்யூனிகேஷன் தான். இப்போ நீங்க 8 ரன்வேல டேக் ஆஃப் ஆகிற, லேண்டிங் ஆகிற அத்தனை விமானங்களின் சம்பாஷணைகளும் எல்லாருக்கும் கேட்கும். இப்போ இதே 9 லெஃப்ட்னு ஒரு ஹைவே இருக்குன்னு, ரன்வே இருக்குன்னு வச்சுங்க, அங்க போறது இங்க வராது. ஒரு ஆட்டிடியூட் வரைக்கும் எல்லாருக்கும் கேட்கும், அந்த அப்ரோச் வர்ற வரைக்கும். அப்ரோச்சுக்கு அப்புறம் லேண்டிங் சீக்வன்ஸ் வந்த பிறகு எந்த ரன்வேல டேக் ஆஃப் பண்றீங்களோ, லேண்டிங் பண்றீங்களோ, அத்தனை கம்யூனிகேஷனும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ தட் நீங்க என்னன்னா அக்கம் பக்கம்லாம் பார்த்து ரொம்ப உஷாரா இருக்கலாம். அதுக்காக தான் இது கொடுக்கப்படும். நீங்க சொல்ற மாதிரி 1-to-1 கம்யூனிகேஷன் பண்ணணும்னா பண்ண முடியும். அதுவும் நீங்க ஏடிசி பர்மிஷன் வாங்கணும். உதாரணத்துக்கு நீங்க வந்து இப்போ ஒரு விமானத்துல போயிட்டு இருக்கீங்க. அப்போ அந்த விமானம் வந்து என்ன ஆகுதுன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 போர் விமானங்கள் உங்களை சூழ்ந்துடுச்சு. ஓகே, போர் விமானங்கள் உங்களை சூழ்ந்துருக்கு. அப்போ நீங்க வந்து கன்ஃபியூஷன் ஆயிட்டீங்க, என்னத்துக்கு போர் விமானங்கள் சூழ்ந்துருக்குன்னா, ஏதாவது டெரரிஸ்ட் அட்டாக் இருக்கலாம், பாம்பு அட்டாக் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல என்ன ஆகும்னா, அந்த ஃபைட்டர் பிளைட்ஸ் வந்து ஏடிசி இல்லாமலே உங்களோட நேராக தொடர்பு கொள்ள முடியும். விமானத்தை இறக்கு, ஸ்பீடை குறை, இல்லை இந்த மாதிரி பண்ணு, நேராக போ, மேலே போ, கீழே போ அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் 1-to-1 கம்யூனிகேஷன் சொல்லப்படும். ஆனால் உங்களோட ஃப்ளைட்டை வந்து டைரக்டாக கம்யூனிகேட் பண்ணணும்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு தான் வண்டி நம்பர் வேணுங்கிறது. விக்டர் டாங்கோ ஆல்ஃபா சார்லி ஆல்ஃபா ACA அந்த விமானத்தில் நான் தொடர்பு கொள்ளணும்னு உலகத்தில் எந்த நாட்டிலேருந்து வேணாலும் உங்களுக்கு கம்யூனிகேஷன் பண்ணுற அளவுக்கு நம்மளோட ஏடிசியில் வளர்ந்துருச்சு. நீங்கள் சென்னையில் ஒரு விமானம் இருக்குது, அமெரிக்கன் ஏடிசியில் பேச முடியும். இன்னைக்கு என்ன வெதர், என்ன டைமு, எது 13,555 கிலோமீட்டர் தூரம் இருந்தாலும் ரியல் டைமில் பேசுகிற அளவுக்கு தான் நம்மளோட கம்யூனிகேஷன்ஸ் வளர்ந்துருக்கு. ஸோ 99% ஏடிசி வழியாக தான் போகணும். ஏடிசி கிட்ட தான் உங்களோட அலோகிரிதம் கோடு கொடுக்கணும். ஏன்னா ஏடிசி ஃப்ரீக்வன்சிக்குன்னு ஒன்று செட் பண்ணுவோம், எல்லாமே ஒரே இது தானே. அப்போ உங்களுக்குன்னு உங்கள் விமானம் கிளம்பி போகிறதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி கொடுப்பாங்க. அந்த ஃப்ரீக்வன்சியை உங்கள் விமானத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒன்லி ஃபைட்டர் ஜெட்ஸ் உங்கள் ஃப்ளைட்டை இன்ட்ரடியூட் பண்ணணும், இல்லை உங்கள் ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணணும். அது ஹைஜாக்னா அந்த இடத்துல இறக்காம வேற இடத்துல கொண்டு போகிறது அப்படின்னு அரசாங்கம் நினைச்சா ஒழிய நேரடியாக உங்கள் விமானத்தை யாருமே பைலட் டு பைலட் தொடர்பு கொள்ள முடியவே முடியாது. தேங்க்யூ சார். சார் எனக்கு ஓகே ப்ரொசீட். குட் ஈவினிங் ரவி சார். நீங்கள் இவ்வளோ நாள் உங்கள் கேரியரில்
ஹையஸ்ட் ஸ்பீட் நீங்க அச்சீவ் பண்ணது எவ்வளோ அச்சீவ் பண்ணிருக்கீங்க? எந்த ஏர்கிராஃப்ட்ல அச்சீவ் பண்ணிருக்கீங்க? நான் வந்து முதல்ல கமர்ஷியல் பைலட்டே இல்லைங்க, நான் டெஸ்ட் பைலட்டுங்க. டெஸ்ட் பைலட்டுக்கும் கமர்ஷியல் பைலட்டுக்கும் வித்தியாசம் சொல்லிடுறேன். முதல்ல நீங்க சிபிஎல் அப்படின்னு ஒன்று படிப்பீங்க. அதை முடிச்சு 3700 மணி நேரம் பறந்தா சிபிஎல்னு ஒன்று கொடுப்பாங்க, கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ். அதுக்கப்புறம் நீங்க செகண்ட் ஆஃபீஸர், ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர், அப்புறம் கேப்டன் ஆவீங்க. ஸோ இது வரைக்கும் நான் கமர்ஷியல் விமானங்கள்ல தனியா பறந்ததே கிடையாது. நான் பறக்கவும் முடியாது, என்னால எந்த பேசஞ்சரும் ஏத்திட்டு போக முடியாது. அதனால நான் ஒரு டெஸ்ட் பைலட். புது புது விமானங்களை டெஸ்ட் கண்டுபிடிக்கிறது, ஸ்ட்ரெஸ் டெஸ்ட், பஸ் டெஸ்ட், அந்த மாதிரி. அப்படி நான் இப்போ நான் பறந்த ஃபோட்டோஸ்லாம் போட்டுருப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி விமானங்கள் இருக்கும் பட்சத்தில் நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரோ இல்லை செகண்ட் ஆஃபீஸராவோ தான் போக முடியும். நான் கேப்டனாக ஆக முடியாது, என்னை நம்பி விமானங்கள் கொடுக்க மாட்டாங்க. நான் அதிக ஸ்பீடுன்னு பார்த்த விஷயம் வந்து 2. ஒரு வாட்டி ஏர்பஸ் A380 வந்து வர்டிக்கல் டேக் ஆஃப் அப்படின்னு ஒன்று பண்ணாங்க. நீங்கள்லாம் விமானங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படியே ஓடிட்டு ஸ்பீடாக போய் எலிவேட் பண்ணி மேலே போவோம். அப்படியே நட்டு குத்தல ராக்கெட் மாதிரி போயெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட் நான் பார்த்துருக்கேன். அப்போ வந்து 400 knots அவ்வளோ ஸ்பீடில் வந்து டேக் ஆஃப் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். மற்றபடி நான் தனியாக அதிகபட்ச இயக்குன ஸ்பீடெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்னதான் கண்ட்ரோல் இருந்தாலும் கேப்டன் கையில் தான் கண்ட்ரோல் இருக்கும். நாங்கள் ரிப்பீட் ஆஃபீஸர் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி எனக்கு எந்த விதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. I have question. ரவி நீங்க சொல்லுங்க நிர்மலா. சாரி Yeah, அந்த நியூயார்க் லேண்டிங்கில் வெரி ஃபியூ சென்டிமீட்டர்ஸ் தான் இருக்குது. அவ்வளோ அழகாக லேண்ட் பண்ணுறாங்க ஒரு ஃப்ளைட்டுக்கும் இன்னொரு ஃப்ளைட்டுக்கும். அது எப்படி நடக்கிறது கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓகே, இப்போ நியூயார்க்கை சுற்றி பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 ஏர்போர்ட் இருக்குங்க. அதில் கமர்ஷியல் ஏர்போர்ட் 3. அந்த கமர்ஷியல் ஏர்போர்ட்னு சொல்றது வந்து நியூயார்க் ஏர்போர்ட், நியூயார்க் JFK, ஜாக் ஃபாதர் JFK, அது ஒரு ஏர்போர்ட்டுங்க. 2வது ஏர்போர்ட்டு நியூயார்க், அப்படி நியூ ஜெர்சி மாநிலம். அதாவது ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் தான் இந்த பார்டர். அதாவது நியூயார்க்குங்கிறது ஒரு மாநிலம், அதில் JFK இருக்கு. நியூயார்க்குங்கிறது நியூ ஜெர்சியில் இருக்கு. அந்த ஏர்போர்ட்டு நியூயார்க் ஏர்போர்ட்டு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா லகாடியா அப்படின்னு ஒரு ஏர்போர்ட் இருக்கு. நியூயார்க் உள்ளே இந்த சைடு வெஸ்ட்ல ஒன்று இருக்கு, குயின் சைடு I-278 பக்கத்தில். ஸோ ஃப்ளைட்டுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. இதே மாதிரி தான் லண்டன்ல பார்த்தீங்கன்னா ஹீத்ரோ இருக்கும், ஹீத்ரோக்கு பக்கத்துல லூட்டன் இருக்கும், லூட்டன் பக்கத்துல ஸ்டான்ஸ்டெட் இருக்கும், ஸ்டான்ஸ்டெட் பக்கத்துல கேட்விக் இருக்கும். 4 ஏர்போர்ட், கமர்ஷியல் ஏர்போர்ட். நான் சொல்றது கமர்ஷியல் ஏர்போர்ட். இப்போ நீங்கெல்லாம் அந்த சல்லி அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த சல்லி படம் வந்து என்னன்னா அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங்ல ஹட்சன் ரிவர் தான். ஆமா, ஹட்சன் ரிவர் லேண்டிங் தானே ரவி? ஆமா, ஹட்சன் ரிவர் லேண்டிங் பண்ணுவாரு. அப்போ அந்த ஏர்போர்ட்ல சொல்லுவாங்க, உன்னால நியூயார்க்ல லேண்ட் பண்ண முடியுமா? இல்லைன்னு டீட்டப்ரோ அப்படிங்கிற ஒரு ஏர்போர்ட்ல லேண்ட் பண்ண சொல்லுவாரு. என்னோட ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா நான் அதிகமா டீட்டப்ரோல தான் லேண்டிங் டேக் ஆஃப் எல்லாம் பண்ணிருப்பேன், அந்த போட்டோஸோ வீடியோஸ்லாம் போட்டது. ஸோ டீட்டப்ரோங்கிறது இன்னொரு ஏர்போர்ட் இருக்கு. அந்த மாதிரி 11 ஏர்போர்ட் அந்த ஏர்போர்ட்டை சுத்தி இருக்கு. இப்ப எப்படி நம்ம ஜிபிஎஸ் வந்து நம்மளை கரெக்டா கொண்டு போய் சேர்க்குதோ, சில ஜிபிஎஸ் வந்து 16வது தெருக்கு 15வது தெருல கொண்டு போய் விடும், ஆனா ஓரளவுக்கு கரெக்டா போயிடும் லொகேஷன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபிளைட்டும் நாங்க கிளம்பும் போதே நீங்க எல்லாம் கேட்பீங்க, இப்ப சென்னையில இருந்து நியூயார்க் போறோம்னா 14,000 கிலோமீட்டர் எப்படிங்க கரெக்டா போவோம், கிழக்கா மேற்கா அப்படின்னு. அந்த ஒரு 5 கோடிங் தாங்க, அது நாங்க செட் பண்ணிடுவோம். அந்த இதுல செட் பண்ணிட்டு டேக் ஆஃப் பண்ணிட்டா விமானம் ஜிபிஎஸ் மூலமா அந்த இடத்துக்கு கொண்டு போய் செலுத்தும். அது எப்படி எவ்வளவு ப்ரிசிஷன்னா 17வது ஸ்டாண்ட்ல போய் நிக்கணும்னா கரெக்டா ஃபிளைட் அங்க போய் நிக்கிற அளவுக்கு ப்ரிசிஷன் இருக்கு. இது போக கிறிஸ் கிராஸ் ரன்வே எல்லாம் இருக்கு அமெரிக்கால. நம்ம ஊர்ல தான் ஒரு விமானம் போற வரைக்கும் அப்படியே லைன்ல நிக்கணும், அப்ப இங்கெல்லாம் அப்படி கிடையாது. இப்படி கிழக்கு மேற்குல ஒரு ரன்வே இருக்கும், நார்த் அண்ட் சவுத்ல ஒரு ரன்வே இருக்கும். கிழக்கு மேற்குல நீங்க டேக் ஆஃப் ஆயிட்டே இருக்கும்போது நார்த் சவுத்ல லேண்டிங் ஆகும். அவ்வளவு ப்ரிசிஷன், கரெக்டா 30 செகண்ட் இருந்தா கிராஷ் ஆயிடும், 20 செகண்ட் இருந்தா கிராஷ் ஆயிடும், ஆனாலும் பண்ணுவாங்க. அதுதான் ஏடிசியோட வேலை. ஏடிசி மேல கோபுரத்துல உட்காந்துக்கிட்டு அவங்களால அந்த ஸ்பீட், இப்ப இது எதுக்கு ரெண்டு ஸ்பீடு, ஹெட்விண்டு, என்ன டிசைடிங்ல வரணும், என்ன 11 o'clock 3 o'clock, இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா இவ்வளவு விஷயங்கள் கரெக்டா இருக்கும் பட்சத்துல ஆக்சிடென்ட்ங்கிறது வாய்ப்பே கிடையாது. இப்பெல்லாம் டபுள் பிளிப் ரன்வேலாம் இருக்கு. டபுள் பிளிப் ரன்வே எப்படின்னா நம்ம 8R பக்கத்துல 9R இருக்கும். 8Rல டேக் ஆஃப் ஆகும், 9Rல லேண்டிங் ஆகும் ஒரே நேரத்தில்.
பயமா இருக்கும். இப்படி விமானம் கண்ணுக்கு எதிர வர்ற மாதிரியா இருக்கும். அப்ரோச் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தூரமா இருக்கும். பட் நம்ம ஒரு ரன்வேல இருப்போம், அவங்க ஒரு ரன்வே இருக்கும். நம்மளுக்கு ரெண்டுக்கும் உள்ள இடைப்பட்ட தூரம் 55 மீட்டர் தான். ஸோ இதனால ப்ரிசிஷன் வந்து ஏடிசி. அதனால தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஹையஸ்ட் டிசிப்ளின்னு சொல்லுவாங்க. இந்த ஏடிசி வந்து ஒரு பெரிய கடவுள் மாதிரி. அவங்க தான் மேல இருந்து பாத்துக்கிற கடவுள் நம்மள. நம்ம விமானங்கள் ஏறுவது, இறங்குவது, நம்மளோட விமானங்கள் எந்த விபத்து இல்லாம பாத்துக்கிறது எல்லாம் ஏடிசியோட கண்ட்ரோல். நீங்க கிளம்பினதுல இருந்து இறங்கி லேண்டிங் இன்ஜின் ஆஃப் பண்ற வரைக்கும் ஏடிசியோட பொறுப்பு. பைலட் வந்து உள்ள உட்கார்ந்துருக்க ஒரு இயக்குனர் தான். ஒரு அம்பு மாதிரி வச்சுங்களேன். வில்லு தான் ஏடிசி. ஸோ அவங்க எல்லாமே எதுவுமே நடக்காது. அது ரொம்ப ஹை ப்ரிசிஷன் டெக்னாலஜி, ரொம்ப செக்யூர் ஏரியா. அதனால அதுல தவறு நடக்க வாய்ப்புகளே கிடையாது. ரவி ஒரு டவுட் சார் நீங்க டெஸ்ட் பண்ணதுல ரவி ஹலோ உங்களோட கேக்குதுங்களா? ஃபேவரட்டான ஒரே நிமிஷம் நிரஞ்சன், சித்தன் கேட்டுட்டோம், அடுத்து நீங்க கேளுங்க ப்ளீஸ். சொல்லுங்க சித்தன். ரவி எனக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் கிரவுண்ட் ரேட், இப்போ ரன்வே கொல்யூஷன் வந்து நம்ம அந்த பெரிய KLM ஓடது நடந்துச்சு இல்லைங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் வந்து கிரவுண்ட் ரேடர் பண்ண சொன்னாங்க, இந்தியாவில பண்ணாம இருந்தாங்க. அது படிச்சிருக்கிறேன். இப்போ இந்த டிகாஸ் அலர்ட் பாத்தீங்கன்னா, அந்த உபர்லிங்கன்ல பெரிய மிடார் கொலிஷன் நடந்ததுக்கு அப்புறம் வந்து டிகாஸ் அலர்ட் அதை சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணணும்னு ரூல்ஸ் போட்டாங்க. அதுக்கெல்லாம் வந்து FAA ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்க. பட் இந்தியாவில வந்து அதுக்கப்புறமா நிறைய மிடார் கொலிஷன் அவாய்ட் ஆகுறது, டிகாஸை ஃபாலோ பண்ணாம இருக்கிறதெல்லாம் இருக்குங்க. டிஜிசி இதை பாக்குறாங்களா? இதெல்லாம் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, அதெல்லாம் என்கொயரி போடுறாங்க. இப்போ இங்க டிஜிசி அங்க NTSB மாதிரி DA மாதிரி ஏதாச்சும் இருக்குங்களா இந்த இந்தியாவில? ஏதாச்சும் டிஜிசி ஏதோ தனி என்கொயரி கமிஷன் வச்சிருக்காங்களா? அது பேர் NTSBங்க. அதுதான் இன்வெஸ்டிகேஷன் பாடி FAAக்கு, ஃபெடரேஷன் ஆஃப் ஏவியேஷன் அத்தாரிட்டிக்கு. NTSB மாதிரி இந்தியாவில் DCGA இருக்கு, சிவில் ஏவியேஷன் இருக்கு. இந்தியாவிலலாம் தவறுகள் நடக்க வாய்ப்பே இல்லை. அப்படி தவறு நடந்ததுன்னா அது கிரவுண்ட் கண்ட்ரோல்ல நடக்கும். நீங்க சொன்னீங்க இல்லையா, ரன்வே மாறி வருவாங்க, கம்யூனிகேஷன் கேப். இப்போ டுவர்ட்ஸ் ஈஸ்ட் அப்ரோச்னு வச்சுங்க, வெஸ்ட்ல போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை வந்து கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் வந்து நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுங்க, அப்போ பிரச்சனை. சில பேருக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, லேண்ட் ஆயிட்ட உடனே பாத்தீங்கன்னா உடனே லேண்டிங் ரன்வேல இருந்து செகண்டரி ரன்வேக்கு மாறிடுறோம். நீங்க அதை வந்து சில பேர் பண்ண மாட்டாங்க, they taxi too much. ஸோ அந்த மாதிரி சில ஹியூமன் எரர்லாம் 1987க்கு அப்புறம் ஏடிசி அட்வான்ஸ் ஆன பிறகு இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. முன்னாடி வந்து சிங்க்ரனைஸ்ட் ஏடிசி இல்லாம ரேடார் பேஸ்ட் ஏடிசி இருந்தது. இப்போ ரேடார் இருக்கு, இப்போ we have advanced radars. ஸோ இந்த அட்வான்ஸ் ரேடார்ஸ் என்ன பண்ணுது, உங்களோட விமானத்திலேயே எந்த அளவுக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். இப்போ எப்படி ஆள் இல்லாத கார்கள் வந்து விட்டுறோ, அதே மாதிரி ஆள் இல்லா விமானங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக வரப்போகுது. இப்போ ட்ரோன்ஸ் எல்லாம் பறக்குது, டெஸ்டிங்ல எல்லாமே பர்ஃபெக்ட். இங்க இருந்து அமெரிக்கால இருந்து நேரா ஒரு பாம்பை தூக்கிட்டு போகுது, ஆப்கானிஸ்தான்ல கொண்டு போய் போட்டுட்டு திரும்பி வந்துருது, ஆளே கிடையாது அந்த விமானத்துல. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வாய்ப்புகள் இருக்கும்போது, பெருசா இருக்கும்போது இன்னும் வாய்ப்புகள் இருக்கு. மனித உயிர்கள் அதிகமா இருக்கிறதுனால 2 பைலட்டு அப்படிங்கிறவங்களெல்லாம் வந்து ஆட் பண்றாங்க. ஏன்னா எந்த நேரத்திலையும் விமானம் கோளாறு ஆயிடுச்சுன்னா இந்த பைலட்டுகள் வந்து, இப்போ எப்படி ஒரு பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா டிரைவர் இப்படி இப்படி பிடிச்சி திருக்கி ஏதாவது அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு மரத்து மேல மோதியா நிறுத்துவாருங்கிற ஒரு அனுதாபம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் மேனுவல் பைலட்ஸ். பைலட்டுக்கு அதிகமான வேலைகள் இல்லை. அவங்க சொல்றதை கிளிப்பு இல்லை மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு கரெக்டா இருக்கான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா போறோம், ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து சேஃபா லேண்ட் ஆயிடுவீங்க. கொஞ்ச நாள்ல ஒரு 15-20 வருஷத்துக்குள்ள ஆளே இல்லாத விமானம் மூலமா மக்களை ஏற்றிக்கொண்டு இன்னொரு இடத்துக்கு இறக்குறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இப்ப இருக்கிற ராக்கெட்ஸ் எல்லாம் அப்படிதான் போகுது. இப்போ ஸ்பேஸ் எக்ஸ் பண்றாங்க இல்லையா, ராக்கெட் மேல போகுது, சாமானம் கொடுக்குது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு, அவங்களுக்கு தேவையான தண்ணீர், குடிநீர், சிவரேஜ், திருப்பி அங்கிருந்து குப்பையெல்லாம் அள்ளிக்கிட்டு நேரா அதுவே லேண்டிங் பேடுக்கே வந்துடுது. ராக்கெட்டுகளாலேயே செய்ய முடியுங்கிற ஒரு விஷயத்தினால ஃபிளைட்டுக்கு செய்ய முடியாதுங்கிறது ரொம்ப தூரத்துல இல்லை. அது கமர்ஷியல், இந்த பேசஞ்சர்ஸ் மனித உயிர்களுடன் ஒரு விளையாட்டு அப்படிங்கிறதுனால தான் இன்னும் வந்து பைலட்ஸ் எல்லாம் அவசியம் எனப்படுகிறார்கள். இந்த டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆக ஆக ஆட்டோ பைலட் ஆப்ஷன்ஸ் எப்படி ரொம்ப நாள் கழிச்சு நம்மளுக்கு வந்து அதை நம்பாம இப்போ ஆட்டோ பைலட் இல்லாத விமானங்களே கிடையாது. 99.99% ஆட்டோ பைலட் தான் லேண்டிங். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக கொஞ்சம் நாளில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விபத்துகள் வந்து இந்த லாட்டிடியூட் ஆட்டிடியூட் ப்ராப்ளம் வந்து எப்போ வரும்னா, உங்களோட மீட்டர் வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்க. இப்போ எதுக்கு அவங்க இறங்கும் போது மீட்டரோட கன்ஃபர்மேஷன் 3009 கேட்டாங்கன்னா, சரியா இருக்கா ஏடிசியோட ரீடிங்கும் உங்க ரீடிங்கும் பார்க்கறதுக்காக. அப்படின்னா தான் ஏடிசி உங்களை வந்து சரியா வழி நடத்த முடியும். அந்த மீட்டர் சில சமயம் கோளாறு ஆயிடும்.
அப்போ கோளாறு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கே தெரியாது. நீங்க 21,000 அடி பறக்குறீங்கன்னு நினைப்பீங்க. நான் 20,000 அடியில இருப்பீங்க. வேற ஒரு விமானம் 20,000 அடியில கரெக்டா வந்துட்டு இருக்கும். விபத்து உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனாலதான் எப்பவுமே அந்த விபத்துகள் பியாண்ட் கண்ட்ரோல் சிச்சுவேஷன் அப்படி என்ன சொல்லப்படும் ஒரு சிச்சுவேஷன்ல தான் நடக்குமே தவிர சாதாரண நிலைகளில் இது நடப்பதற்கான வாய்ப்புகளே வந்து மிக மிக குறைவு. சார் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குங்களாமா? வேற ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அவரு நான் நான் நிறுத்தி சொல்லுங்க. நீங்க சொல்லிட்டு அடுத்து சொல்லுங்க. நீங்க டெஸ்ட் பண்ணதுல உங்களோட ஃபேவரட் ஏர்கிராஃப்ட் என்ன? அப்புறம் செகண்ட் கொஸ்டின் வந்து ஏர்கிராஃப்ட்ல கேஸ் டர்பைன் ஃபெயிலியர் அப்போ உங்களுக்கு என்ன ப்ரோட்டோகால் சொல்லியிருக்காங்க? ஆன் ஃப்ளையிங் டைம்ல சம் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? நல்ல கேள்விங்க. இப்போ ஒரு விமானத்துக்கு வந்து குறிப்பிட்ட அளவுக்கு வந்து 2 இன்ஜின் ஒன்று இருக்குங்க. ஒரு காலத்துல DC-10 அப்படிங்கிற ஒரு பட்டன் ஒரு விமானம் இருந்ததுங்க. அது லெஃப்ட்ல ஒரு இன்ஜின், ரைட்ல ஒரு இன்ஜின் இருக்குங்க. மேல பாத்தீங்கன்னா அந்த ரெக்கையில ஒரு இன்ஜின் இருக்கும். அது இப்ப ஃபெயிலியர் ஆயிட்டதுனால 2 இன்ஜின்கள் உள்ள விமானம், 4 இன்ஜின்கள் உள்ள விமானம் தான் இருக்கு இப்போதைக்கு. ஸோ ஒரு விமானத்துக்கு எப்படி வந்து வடிவமைக்கிறாங்கன்னா, ஒரு இன்ஜின்லயே டேக் ஆஃப் ஆகணும், லேண்டிங் ஆகணும். அந்த சக்தி வந்து இருக்கணும். அப்படின்னா தான் அது வந்து விமானம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஒரு காலகட்டத்தில் ஒரு இன்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சு, த்ரஸ்ட் இல்லை, ஃபயர் ஆயிருச்சு, இன்ஜின் உடஞ்சே விழுந்துருச்சு. நிறைய பேருக்கு ஒரு விஷயம் தெரியாது. இப்போ சில பேர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, 350 ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஓடாத வண்டியா இது ஓட போகுது இந்த எலுமிச்சம்பழத்துலன்னு. அந்த மாதிரி விமான இன்ஜினுக்கும் விமானத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்க. விமான இன்ஜினுக்கும் அதுக்கு ஏதாவது ஓடுதா, சக்கரம்லாம் ஓடுதான்னு சொன்னீங்கன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. விமான இன்ஜின் வெறும் 3 ஸ்க்ரூல தனியா அந்த ரெக்கையில வந்து ஃபிக்ஸ் பண்ணுதுங்க. உந்து சக்தி அப்படின்னு சொல்லப்படும். காற்றை இழுத்து தள்ளும் போது ஒரு 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 சக்தி கிடைக்குதுங்க. அதுல தாங்க விமானம் போகுது. அப்போ எவ்வளவு பெரிய சக்தி அந்த இன்ஜின் வந்து உருவாக்கி இருக்குன்னு பாருங்க. சோ இப்போ உதாரணத்துக்கு 2 இன்ஜினும் பழுதாயிடுச்சு. அதானே கேக்குறீங்க நீங்க? நான் அப்படி கேட்கலீங்க. இன் கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் உங்களுக்கு என்ன ப்ரோட்டோகால் சொல்லியிருக்காங்க? இல்ல அதுதான் ஃபெயிலியர்னா 2வது இன்ஜின் போட்டு நாங்க லேண்ட் பண்ணிடலாம். அதுக்கு அந்த ப்ரோட்டோகாலுக்கு பேர் வந்து மேடே அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் டிஸ்ட்ரெஸ் கால். மேடே ப்ரொசீஜர் உங்களுக்கு சொல்றேன். அந்த டிஸ்ட்ரெஸ்னு ஒரு பட்டன் இருக்குங்க. அந்த டிஸ்ட்ரெஸை ப்ரெஸ் பண்ணிடணும். ஓகே, டிஸ்ட்ரெஸை ப்ரெஸ் பண்ண உடனே அது முதல்ல மூடி தான் இருக்கும். நார்மலாக அதை ப்ரெஸ் பண்ண முடியாது. ஏன்னா கை தவறி பை மிஸ்டேக் போயிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன பண்ணணும், அந்த டிஸ்ட்ரெஸ் பட்டனுக்காண்டி ஒரு மூடியை தூக்கணும். அந்த டிஸ்ட்ரெஸ் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணா பீப்ஸ் அப்படின்னு ஒரு சவுண்ட் வரலாங்க. அப்புறம் அந்த ரேடியோ வந்து என்ன பண்ணும், நீங்க ஒரு வேளை உங்களுக்கு ஏவியானிக்ஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கம்யூனிகேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஒன்று இருக்கும். அது பேர் தான் VHF அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த VHF ரேடியோ மூலம் பேரலா ATC தொடரும். உங்களுக்குன்னு ஒரு நார்மல் ஃப்ரீக்வன்சி இருக்கும். அது போக ஒரு யூனிவர்சல் ஃப்ரீக்வன்சி ஒன்று இருக்கும். இது வந்து 1923 வருஷம் தான் இதை கண்டுபிடிச்சாங்க. அப்போ நீங்க உடனே வந்து 3 தடவை சொல்லணும், மேடே 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 3 தடவை நீங்க சொல்லணும். எப்ப சொன்னாலும் 3 தடவை நீங்க வந்து விமானத்துக்கு சொல்லணும். அப்புறம் அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகாலுங்க. அப்போ உங்களுக்கு வந்து விமானம் வந்து ஒரு லேண்டிங் பாத்ல இருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட உயரத்துல இருக்கீங்கன்னு வச்சுங்க. அப்போ நீங்க சொன்ன உடனே த வேர்ட்ஸ் திஸ் இஸ் அப்படின்னு சொல்லணுங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்க பேரை சொல்லி 3 தடவை சொல்லணுங்க. ஏர் இந்தியா, ரோஜர், அந்த மாதிரி என்ன பேரோ உங்க பேரை வந்து நீங்க 3 வாட்டி சொல்லணும். அந்த ATCயோ இல்ல சில சமயம் மிலிட்ரி லேண்டிங் ஏர்பேட்லாம் இருக்கும், அங்க இருந்து சொல்லுவாங்க ரிசீவ்ட் டிஸ்ட்ரெஸ் சிக்னல் மேடே, டிஸ்ட்ரெஸ் சிக்னல் மேடேன்னு அவங்க 3 தடவை சொல்லுவாங்க. அப்படின்னா நீங்க கம்யூனிகேட் பண்ணிட்டீங்க. கம்யூனிகேட் பண்ணிட்ட உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உங்க விமானம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு, உங்களுக்கு இறங்கணும்னு அந்த பைலட் வந்து உங்களுக்கு ஃபுல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த ATC அட்வைஸ் பண்ணுவாங்க நீங்க என்னென்ன செய்யணும்னு. ஒரு சாதாரணமா ஒரு 25,000 அடி 30,000 வண்டியில கிளைட் பண்ணுது, ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆயிருச்சு. அப்போ உங்களுக்கு வந்து ஆபத்து கிடையாது, இருந்தாலும் நீங்க இறங்கணும். அப்பவும் மேடே தான். அப்போ வந்து உங்களை வந்து மேனுவல்லாம் படிக்க சொல்லுவாங்க. எப்பவுமே நீங்க பார்த்திருப்பீங்க, நீங்க எக்கானமி கிளாஸ்ல உட்கார்ந்துருந்தா கிளம்பும் போது பாத்தீங்கன்னா ஒரு புக் எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க பைலட், ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர்லாம். அது என்னன்னா அந்த விமானத்துக்கு உண்டான ஒரு மேனுவல் இருக்கும். இப்போ A321ல ஃப்ளை பண்றீங்கன்னா அந்த மேனுவல் இருக்கும். இப்போ அந்த மேனுவல் பெரிய தலகாடி மாதிரி இருக்கும், ரொம்ப அதிக பக்கங்கள் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, எது கரெக்டான விஷயம்னு கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தா, அப்போ
மேடே ஆன உடனே என்ஜின் ஃபெயிலியர்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த பக்கத்தை சொல்லுவாங்க. அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ண சொல்லுவாங்க. இன்ஜின் ஆஃப் பண்ணுங்க, ஃபியூல் பம்பை ரீலீவ் பண்ணுங்க, இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படியே எதுவும் வேலை செய்யாத பட்சத்தில் உங்களை நேராக வந்து மேடே கிளியரன்ஸ், மேடே இல்லைன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி லேண்டிங் கொடுத்துருவாங்க. எமர்ஜென்சி லேண்டிங்கில் நீங்கள் இறங்கிடலாம். இதுதான் ப்ரொசீஜருங்க. நீங்கள் நினச்ச மாதிரிலாம் உடனே இறங்க முடியாது. ஏடிசி கன்ஃபார்ம் பண்ணாமல், எவ்வளோ பெரிய ஆபத்தில் நீங்கள் இருந்தாலும் ஏடிசி கன்ஃபார்ம் பண்ணாமல் நீங்கள் இறங்கவே முடியாதுங்க. இது வந்து ரூல். அப்படி நீங்கள் இறங்குற விமானம் இன்னொரு நாட்டில் இருந்தால் உங்களை சுட்டு கொள்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் சில சமயம், இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து லண்டன்லேருந்து ஒரு விமானம் வந்து கனடாக்கு போகுதுங்க. ஓகே, போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாத் வந்து எப்போவுமே கனடாக்குள்ளே போய் தான் அமெரிக்காக்குள்ளே இறங்கும். ஏன்னா அவங்க தே ஹேவ் சம் செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ். அது இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் நியூயார்க்குள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுங்க. இந்த 9/11 ஆச்சு இல்லையா போன வாட்டி, அப்போ என்ன பண்ணுவாங்க, 2 போர் விமானங்கள் ஒரு செகண்ட்ல வரும், உங்களுக்கு சூழ்ந்துரும். முன்ன பின்ன மேலே கீழே இடது வலது எல்லா இடத்துலையும் போர் விமானங்கள் உங்களை அப்படியே கேரோ பண்ணி கொண்டு போவோம். நீங்க அப்படியே இல்லாம நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கம்யூனிகேஷனை லிசன் பண்ணலைன்னா உங்க விமானம் சுட்டு வீழ்த்தப்படும். இதுதான் புரோட்டோகால். எவ்வளவு மனிதர் உயிர்கள் இருந்தாலும் இதுதான் கவர்மெண்ட் புரோட்டோகால். சில சமயம் பார்டர் மாறி வந்துருவாங்க. ஏர் டிராஃபிக், இப்போ உதாரணத்துக்கு இங்க இருந்து நியூயார்க் போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு 111 நாடுகளோட கிளியரன்ஸ் வாங்கினா தான் நீங்க போக முடியும். இப்போ நிறைய பார்த்துருப்பீங்கல்ல, பாகிஸ்தான் ஏர் ஸ்பேஸ் கொடுத்தது அப்படின்னு. இப்போ பாகிஸ்தான் அவாய்ட் பண்ணி போகணும்னா நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப சுத்திக்கிட்டு போகணும். ஒரு 5000 கிலோமீட்டர்லாம் சுத்திக்கிட்டு போகிற வழி இருக்கு. ஸோ அவங்க கிளியரன்ஸ் கொடுத்தாங்கன்னா இந்த ஏடிசி பாகிஸ்தான் ஏடிசி ஹேண்ட் ஷேக் பண்ணும். அவங்களோட வழித்தடம் வழியா நம்ம போகலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் கோஆர்டினேட் பண்ணி போறது தான். இப்போ நீங்க ஒரு விமானம் வந்து பாகிஸ்தான் வழியா ஆப்கானிஸ்தான் வழியா போறது திடீர்னு ஸ்ரீலங்காவுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த நாடு வந்து உங்க விமானத்தை சுட்டுக்கொள்ள, சுட்டு வீழ்த்த, விமானத்தை தரையிறக்க வைக்க அத்தனை அதிகாரங்களும் உண்டு. இப்போ 2 மாசம் முன்னாடி நீங்க எல்லாம் ஒன்று படிச்சிருப்பீங்க. யூரோப்ல ஒரு புரட்சியாளர், ஒரு எழுதிய புரட்சி பண்ற ஒருத்தர் வந்து ரயன் ஏர்வேல பயணிக்கிறாரு. அவர் போறாங்கிறது அவரோட மேனிஃபெஸ்ட். அதாவது ஒரு விமானம் வந்து இப்போ நீங்க சென்னையில இருந்து டெல்லி போறீங்கன்னா அத்தனை விமான நிலையங்களுக்கும் தெரியும் யார் யார் பறக்கிறாங்க, அவங்க பேர் என்ன, அந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் போயிடுறாங்க. அப்போ அதுல பாக்குறாங்க இந்த ஆளோட பேர் இருக்கு. அவசர கதியில அந்த விமானத்தை இறக்கி அவரை இறங்கி கைது பண்ணிட்டாங்க. அந்த விமானம் அங்க இறங்க வேண்டிய விமானமே கிடையாது, அது இன்னொரு ஜோனுக்கு போக வேண்டிய விமானம். அந்த வழித்தடத்தில் போனதுனால அந்த அந்த விமானத்தை வலுக்கட்டாயமா இறக்கி அந்த ஆளை கைது பண்ணி அந்த விமானத்தை அனுப்பிச்சு வச்சாங்க. இது இப்போ 2 மாசம் முன்னாடி இருந்தது. எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியாது. அப்படி யாருக்காவது தெரிஞ்சுதா அந்த பேர் சொல்ல முடியுமா? யாருக்காவது தெரியுமா? தெரியலைங்க ரவி, உண்மை தெரியல எனக்கு. நீங்க கேட்டதுல ஒரு கேள்வி இருக்கு, கேட்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல நீங்க மேடே சொன்னீங்க இல்லையா, மேடே போட்ட என்கொயரி போடுவேன். பேன் 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 சொல்றதுக்கு பதிலா மேடே சொன்னா மேடேக்கு வந்து என்கொயரி வரும்னு படிச்சிருக்கேன். பேன் வந்து சொல்ல இடத்துல மேடே போறதுக்கு சொல்லக்குள்ள அது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது என்னன்னு சொன்னீங்கன்னா. அதாங்க, அந்த பேன் 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 வந்து ஒரு காமன் வேர்டா வச்சுட்டாங்க. கப்பல் வழித்தடத்துக்கும் எப்படி கேப்டன் ரெண்டுக்கும் ஒன்றும் அந்த மாதிரி பேன் பேன் கப்பலுக்கும் விமானத்துக்கும் 1923 கண்டுபிடிச்சாங்க. 1948 இருந்து மேடே மட்டும்தான் விமானத்துக்கும், பேன் பேன் வந்து கப்பலோட வழித்தடத்துக்கும் பிரிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் வித்தியாசம். இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க இல்லையா, அவர் பேர் வந்து ஜேர்னலிஸ்ட். ஆக்சுவலி ஜேர்னலிஸ்ட் பெலாரஸ் ரைனார் லைன்ன்ற விஷயம். அவங்க வந்து பாலிடிக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ்னால அவரை வந்து இடையில எந்த நாட்டில் இறக்குனாங்க தெரியுமா? இது ரைனார் பிளைன் வந்து ரைனார். ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரே நிமிஷம் சார், பெலாரஸ்ல 737-800 போயிங் விமானத்தை வலுக்கட்டாயமா MiG-29 2 போர் விமானங்கள் மூலமா இறுக்கி அணைச்சி தயவுசெய்து இறக்கி வச்சு அந்த ஆளை மட்டும் தனியா எடுத்துட்டாங்க. அவர் வந்து கைது செய்யப்பட்டார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் வான்வெளியில. இது வந்து இதெல்லாம் ஏன் நீங்க இன்ஃபர்மேஷனா, இதால் ஜஸ்ட் டு என்லைட்டன் யூ. நீங்க திடீர்னு ஃபிளைட்ல போறீங்க, சைட்ல 2 விமானம் வந்துச்சுனாலே நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இது எதுக்கு சொல்றேன்னா ஒரு ஜெனரல் நாலேஜ்க்காக தான். மற்றபடி ரவி சார், எனக்கு ஒரு இன்னொரு கேள்வி. சொல்லுங்க. ஃப்ளைட்ல வந்து கேட்டாஸ்ட்ரோபிக் ஃபெயிலியர்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. ஹைட்ராலிக், எலக்ட்ரிக் இதெல்லாம் ஃபெயிலியர் ஆகும் சம்டைம்ஸ் டியூ டு திஸ்
அந்த என்ன சொல்றது, ஒரு ஒரு மின்னல்னாலேயோ சம்திங். ஸோ அந்த டைம்ல வந்து யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஜின்ஸ் இதெல்லாம் ஃபெயிலியர் ஆகும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு வந்து பேக்கப் ரெக்கவரி சிஸ்டம்னு எதாவது இருக்குங்களா, இல்லை இட்ஸ் அன் எண்ட் ஆஃப் தி ஜேர்னி? ஓகேங்க, அது ரொம்ப இன்டர்னல் சப்ஜெக்ட். நான் இப்போ ரஃபாக சொல்லிடுறேன், ஏன்னா நம்ம வாரம் இது ஒரு 5. ஸோ கேட்டஸ்ட்ராஃபிக் ஃபெயிலியர் வந்து என்ன பண்ணேன்னா, பழைய கால ஃப்ளைட்டுங்க, இப்போல்லாம் கிடையாது. என்ன மின்னல் அடித்தாலும் ஃப்ளைட்டை ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ காற்று அடித்தாலும் விமானங்களை ஒன்றும் பண்ண முடியாது. விமானம் டாஸ் பண்ணும், மேலேருந்து கீழே குதிக்கும், 1000 அடி டொம்புன்னு விழும், அதெல்லாம் விழுமே தவிர கேட்டஸ்ட்ராஃபிக் ஃபெயிலியருங்கிறது முடியவே முடியாது. அவ்வளோதான், இந்த விமானம் டேமேஜ் ஆயிடுச்சு, சிவியர் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கான வாய்ப்புகள் இப்போ ரொம்ப குறைவு. கேட்டஸ்ட்ராஃபிக் மெயினாக பறக்கும்போது 2 இடத்துல வரும். லைட்னிங் வந்துச்சுன்னா சர்க்கியூட்டை பர்ன் பண்ணிட்டோம். ஆனால் விமானத்தில் எல்லாமே 2 இருக்குங்க. ஏவியானிக்ஸ் 2 இருக்கு, என்ஜின் 2 இருக்கு, இல்லை 4 இருக்கு. ஸோ அதனால அதை பற்றி பயப்பட தேவையில்லை. 2வது ஹைட்ராலிக் ஃபெயிலியர் இருக்கும். இப்போ நீங்கள் விமானங்கள் கிளம்பும் போது நீங்கள் ரெக்கை ஓரம் உட்காந்துருந்தீங்கன்னா அந்த இன்ஜின் போகும்போது பார்த்துருப்பீங்க, முதல்ல அந்த ரெக்கை கீழே இறங்கும், மேலே பண்ணும், கீழே இறங்கும், மேலே பண்ணும். செக் பண்ணுவாங்க. ஃபிளாப்ஸ் விமானத்தை கட்டுக்குள்ள வைக்கும். ஏன்னா விமானம் வந்து கட்ட விழுந்த ஒரு பெரும் சக்தி. அதை வந்து லெஃப்ட்ல திருப்புறதோ, ரைட்ல திருப்புறதோ, ஸ்பீடை குறைக்கிறதோ. நான் சொன்னேன், இன்ஜின் தனி. முன்ன நம்ம இப்போ கார்ல என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒண்ணுன்னா டக்குன்னு கீரை மாற்றுவோம், பிரேக் அடிப்போம், வண்டி நின்றோம். ஃப்ளைட்ல அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, ஏன்னா இன்ஜின் தனி சக்தி. அதனாலதான் எவ்வளோ கோடி ரூபாய் ஃப்ளைட்டா இருந்தாலும் ரிவர்ஸ் கியர் கிடையாதுன்னு சொல்ற காரணம், இன்ஜின் வந்து டிசைன் டு மூவ் ஃபார்வர்ட், நாட் டு மூவ் பேக்வர்ட். ஒரு ஆட்டோக்கு கூட ரிவர்ஸ் கியர் இருக்கு, விமானத்துக்கு இல்லைன்னா நீங்க கேட்பீங்க, அதெல்லாம் வேற விஷயங்களுக்காக அது பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஒரு சுச்சுவேஷன்ல ஹைட்ராலிக் ஃபெயிலியர் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த ஹைட்ராலிக் ஃபெயிலியர் எங்கெங்க வரும்? ரெக்கைகள், பின்னாடி டெயில் விண்டு. இப்போ விமானம் போய்கிட்டே இருக்கு, உங்களுக்கு அந்த போர்டில் போடுவாங்க 50 கிலோமீட்டர் டெயில் விண்டுன்னு. ஸோ டெயில் விண்டு இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபிளாப்பை மாற்றி வைப்பாங்க. ஸோ அந்த விண்டு என்ன பண்ணும், கட் பண்ணி விடும். இது உங்களோட போகிற ஸ்பீடை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு. இப்போ சில கார்கள் வந்து ஏரோ டைனமிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கூம்பு வடிவத்தில் ஏன் பண்ணுறாங்கன்னா காற்றை கிழித்து கொண்டு செல்லும். இப்போ பஸ் மாதிரி இருந்ததுன்னு வச்சுங்களேன், மொத்த காற்றும் அந்த ஃபிளாட்ல அடிச்சதுன்னா ஸ்பீடு குறையும். ஸோ இந்த மாதிரி நிறைய சயின்ஸ் இருக்கு. கேட்டஸ்ட்ராஃபிக் ஃபெயிலியர் தான் சொல்றேன், எந்தெந்த விஷயத்துல வரும், என்னென்ன வரும், எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க பைலட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சார் நம்ம சொல்லுங்க. சார் அந்த கொஸ்டின் என்னன்னா, நான் மஸ்கட்ல இருந்தேன். ஃப்ளைட் ஏர்போர்ட் பக்கத்தில் நம்ம காரில் நான் போயிட்டுருப்போம், ஃப்ளைட் நிற்கிற மாதிரியே தெரியும். அப்படியே அது அந்த ஃப்ளாஷ் லைட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக அடிச்சிட்டு இருக்கும். ஃப்ளைட் அப்படியே மூவ் ஆகாமல் அங்கேயே நிற்கிற மாதிரி இருக்கும். அப்படியே நிற்குமா, இல்லை ஸ்லோ ஸ்பீடில் போயிட்டு இருக்குமா? அது கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பார்த்தோன்னா அப்படியே திருப்பி மூவ் ஆகிற மாதிரி தெரியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அது நிற்குமா, இல்லை எதுக்காக நிற்கும், இல்லை டிராஃபிக் கண்ட்ரோல் அந்த மாதிரி வச்சிருக்கா, வேற ஃப்ளைட் ரன்னா இறங்குறதுனால அந்த மாதிரி ஆகுமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அது ஒன்று. செகண்ட் கொஸ்டின் வந்துட்டு, இப்போ பைலட் ஆகிறதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன? அதாவது என் பையன் இப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பைலட் ஆகிறதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன? செகண்ட் வந்துட்டு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர், இப்போ நீங்க கம்யூனிகேஷன் பண்றாங்கல்ல, அந்த டவர்ல இருக்காங்களே, அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? இதுக்கு ஆன்சர் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, இது பெரிய கேள்வி. ஏடிசி விஷயத்துக்கு நான் அப்புறம் சொல்றேன். அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிக்கணும், என்னென்ன படிக்கணும் எல்லாமே நான் சொல்றேன். விமானம் பறந்து போகும்போது திடீர்னு நீங்க நினைப்பீங்க, என்னடா இது விமானம் அப்படியே நிக்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. விமானத்தின் ரெக்கைகளை பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஆரஞ்சு சிகப்பு விளக்கும், ஒரு பக்கம் வெள்ளை விளக்கும் ஃபிளாஷ் ஆகிக்கிட்டே வரும். இது விமானம் எதை நோக்கி செல்கிறதுன்னு சின்ன தம்பி கவுண்ட் மாதிரி. என்ன சார், லாரிக்கு நடுவில் வந்தா 2 பைக் வந்தேன்னு சொல்ல முடியாது. அதனால விமானத்தின் ஹெட் விண்ட், அதாவது முகப்பு எந்த வழியில இருக்குங்கிறத கண்டுபிடிக்க தான் விமானத்தின் லைட்டு ஒரு சைடு, சிகப்பு விளக்கு ஒரு சைடும், ஃபிளாஷ் ஒயிட் லைட் ஒரு சைடும் இருக்கும். ஸோ விமானம் எந்த திசையில் பயணிக்கிறதுன்னு கண்டுபிடிக்கலாங்க. ரெண்டாவது வந்து இந்த ரிவர்ஸ் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். அதுக்கு இந்த ரிவர்ஸ் த்ரஸ்ட்னா அது எதுக்கு யூஸ் பண்றது அப்படின்னு நீங்க கேட்பீங்க. த்ரஸ்ட்னா என்னன்னா, என்ஜின் வந்து ஒர்க் பண்றோம். இப்போ நீங்க சீக்வன்ஸ்க்கு வந்துட்டீங்க. சீக்வன்ஸ்ல வந்து ஃப்ளைட் லேண்டிங் ஆக போகுது. ஓகே, அப்போ ஃப்ளைட் லேண்ட் ஆக போகும்போது இப்போ உங்களுக்கு அப்ரோச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைவே, இந்த ரன்வே அப்ரோச், அது பேர் அப்ரோச் லேண்டிங் சொல்லுவோம். இப்போ அப்ரோச்ல இருந்து டச் டவுன், அதாவது உங்கள் டயரை தொடுவதற்கான நேரம் வந்து 6.25 நிமிஷம்னு வச்சுக்கோங்க. 6 நிமிஷம் 30 செகண்ட் வச்சுக்கங்களேன். எல்லா சீக்வன்ஸும் கிளியர் ஆயிடுச்சு. ஹெட் விண்ட் வந்து ஃபோர்ஸ் பண்ணுது, விண்டு நிறைய இருக்கு. இறங்கின உடனே, மேகத்துல இருந்து இறங்கின உடனே விண்டு வில் மேக் அ சென்ஸ். அப்போ ஏவியானிக் சொல்லுது, நீங்க 6 நிமிஷம்
30 செகண்ட் தான் கழிச்சு தான் இறங்கணும் அப்படின்னு. ஆனா சீதோஷ்ண நிலை வந்து கொஞ்சம் மாறி இருக்கு. அப்படியே விட்டோம்னா நீங்க 5.25 நிமிஷத்துல இறங்கிடுவீங்க. 5.25 நிமிஷத்துல இறங்குனீங்கன்னா 6 நிமிஷத்துல வேற ஏதாவது ஒரு டேக் ஆஃப் வச்சிருப்பாங்க, லேண்டிங் வச்சிருப்பாங்க. அப்ப நீங்க மோதிப்பீங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, வான்வெளியில வந்து விமானம் போகும்போது விமானத்தை தடுத்து நிறுத்தும் ஃபிளாப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ 800 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இப்போ 170 நாட்டு சொன்னேன் இல்லையா, இந்த 170 நாட்டு சராசரியா நீங்க வந்து இறங்குனீங்கன்னா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. 170 நாட்டுல நீங்க வர்றீங்க, உங்களை காத்து தள்ளுது, 185 190 மாற போகுது. அப்போ இன்ஜினை மட்டும் தான் நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியும் தவிர உங்களோட விமானம் வந்து ஒரு தனி செயற்கை விஷயம் தானே. இப்போ எப்படி நம்ம ஒரு கார்ல போறோம், பிரிட்ஜை விட்டு இறங்கும் போது பாத்தீங்கன்னா ஸ்பீட் அதிகமா இருக்கும், மொமெண்டம் அதிகமா இருக்கும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரேக் பிடிச்சிப்போம், இல்ல லோவர் கியரை போட்டுப்போம். ஆனா விமானத்துல அந்த மாதிரி ஒரு வசதிகள்லாம் இல்லை. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த பிளாப்பை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அப்ப விமானம் அப்படியே நிக்கிற மாதிரியே தெரியும். ஆனா விமானம் ஒரு செகண்ட் கூட எங்கேயுமே நிக்க முடியாதுங்க. ஹெலிகாப்டர் நிக்க முடியும், அதுவுமே ரிவர்ஸ் த்ரஸ்ட் வச்சுதான் நிக்க முடியும். விமானங்கள் ஒரு நொடி கூட வான்வெளியில நிக்க முடியாது, பேராபத்தை உண்டு பண்ணிவிடும். ஸோ அந்த ஃபிளாப் இருக்கிறதுனால இப்போ 170 எப்படி அந்த கம்ப்யூட்டர் வந்து சிமுலேட் பண்ணும். காத்து வந்து 210 கிலோமீட்டர் அடிக்குது, 170 கிலோமீட்டர் ஸ்பீடு, 170 நாட்ல போனோம். இந்த காத்தையும் அதையும் ஒரு மில்லி செகண்ட் நம்ம அதை யோசிக்கவே முடியாது. அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிளாப் இறங்கி என்ன பண்ணணும், விமானத்தின் சக்தியை குறைக்கும். நேச்சுரல், ஏன்னா வெளியே ஒரு காற்றை குறைக்க முடியாது, அது இப்போ 170 குறைக்க முடியாது. அந்த 170க்கு மெயின்டைன் பண்றதுக்காக நீங்க ஆட்டோ க்ரூஸ் கார்லாம் ஓட்டினீங்கன்னா இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ஆட்டோ க்ரூஸ் கார் என்ன பண்ணும், எனக்கு தெரியாது எத்தனை பேர் ஆட்டோ க்ரூஸ், எல்லா கார்களையும் இப்போ வந்துருச்சு, இந்தியாவிலேயே நிறைய கார்கள் இருக்கு. இப்போ 90ன்னு செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, ஹைவே எல்லாம் லாங்கா இருக்கு. இப்போ நம்ம ஊரை விட்டுருங்க, வெளியூர்ல எல்லாம் வந்து நம்மளே தவறு பண்ணாதான் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். 90ன்னு செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், 90லயே போய்கிட்டு இருக்கோம். திடீர்னு மேடு வந்தாலும் ஆக்சிலேட்டர் அதுவே ஏற்றும், ஆனா 90 குறையாது. இறங்குச்சின்னு வச்சுங்க 99 100லாம் வராது, அதே 90 தான் மெயின்டைன் பண்ணணும். அது என்னன்னா அந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து டயர் சுழற்சியும் இன்ஜின் சுழற்சியும் மேட்ச் பண்றது தான் க்ரூஸ். அதனால தான் ஃபிளைட்ல கூட ஆட்டோ க்ரூஸ், ஆட்டோ பைலட்னு சொல்லுவோம். இந்த க்ரூஸுங்கிற வார்த்தையே மிதவை அப்படின்னு அதுல இருந்து வந்தது தான். அந்த டெக்னாலஜியை தான் காருக்கு கொண்டு வந்தாங்க ஆக்சுவலி. இப்போ சில நாடுகள்லாம் நீங்க வண்டி ஓட்டுறீங்க, அமெரிக்கா ஓட்டுறீங்க, இப்போ துபாய், ஷார்ஜால நான் சொல்றேன் அல் ஐன்லாம் போனீங்கன்னா, இல்லை சவுதி அரேபியாவுக்கு நீங்க தரைவழி மார்க்கமா போனீங்கன்னா ரோடெல்லாம் காலியா இருக்கும். அப்பெல்லாம் இந்த க்ரூஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா, க்ரூஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கால் ஆக்சிலேட்டரு கிளச் எதுவுமே கால் வைக்க வேண்டாம், கால் நல்லா மடக்கி சம்பளங்கால் போட்டு உட்காந்துக்கலாம், ஸ்டியரிங்கை மட்டும் கரெக்டாக பார்த்து உட்காந்துக்கலாம். எங்கேயாவது உங்களுக்கு ஸ்பீடை குறைக்கணும்னா ஆட்டோ க்ரூஸை கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பிரேக் அடிச்சா மட்டும் போகிறோம், க்ரூஸ் ஆஃப் ஆயிரும். அப்போ எதுக்குன்னா ஒரு 90ல் போனோம்னா 90லயே கரெக்டாக போகிற மாதிரி ஒரு காரில் ஒரு டெக்னாலஜி இருக்க மாதிரி தான் இந்த ஃபிளாப் சிஸ்டம் வந்து என்ன பண்ணும், விமானத்தை தடுத்து அந்த வேகத்தை தடுக்கும். வெளி வேகம், வெளி காற்று சூழ்நிலை, இன்ஜினோட த்ரஸ்ட், இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணி கொண்டு வர்றது தான் அந்த. ஸோ அதனால சில சமயம் நிற்கிற மாதிரியா இருக்கும், ஆனால் நிற்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே புல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த புல் பண்ணுறது என்னன்னா செகண்ட் இன்ஜின் வந்து ரன் பண்ண விடும். அப்புறம் செகண்ட் இன்ஜினும் வந்து இழுக்கும். சில சமயம் குறைவாக இருக்குன்னு வச்சுங்க, எதிர்காத்து அதிகமாக இருக்குன்னு வச்சுங்க, 6 நிமிஷம் 30 செகண்ட்ல இறங்கணும். எதிர்காத்து அதிகமாக இருக்கிறதுனால 7.25 நிமிஷத்துலாம் இறங்குதுன்னு சொல்லுதுன்னா இன்ஜினோட த்ரஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி அந்த 170 6:30 ரெண்டையும் மேட்ச் பண்ணி நடக்கும் ஒரு அற்புத விஷயம் தான் இந்த லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப். ஒரு விஷயம், டேக் ஆஃப்ல நீங்க எவ்வளவு வேணா மேனுவலா ரைஸ் பண்ணிக்கலாம், ஆனா லேண்டிங் வந்து ஏவியானிக்ஸ் ஏடிசி கண்ட்ரோல்னால இந்த நிகழ்வு வந்து ஒரு சர்வசாதாரணமான விஷயம், ஒரு சிம்பிள் சயின்ஸ் தான் அது. சார் வணக்கம் சார். ரவி ஒன் செகண்ட் ரவி ஒரே நிமிஷம், பேக் சேனல்ல ஒரு மெசேஜ் பிளாக் பாக்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ஓகே, அது நான் ஒரு நாள் எடுக்கலாம்னு நினைச்சேன், இப்போ ஓவராலாக சொல்லிடுறேன். பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கருவி தான் நீங்களும் ஏடிசி, அதாவது நீங்க என்ன கமாண்ட் கொடுக்குறீங்க, உங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுத்தாங்க, பெல்ட் போட்டிங்களா, டாய்லெட்டுக்கு போகாதீங்க, லெவலில் என்னென்ன பேச்சுக்கள் அந்த விமானத்தில் நடக்குதோ, ஏடிசியோடையோ கேபினோடையோ இல்லை பேசஞ்சர்ஸோடையோ அத்தனையும் ரெக்கார்ட் பண்ணோம். அது ஒரிஜினலாக ஆரஞ்சு கலர் பெட்டி, பிளாக் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதோட கலர் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குங்க. அதை பற்றி நான் ஒரு நாள் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா அதுதான் ஒரு விமானத்தை வந்து ஆரம்பத்துல இருந்து இறங்குற வரைக்கும் எல்லா விஷயத்தையும் கேப்சர் பண்ணோம். இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க, போயிங்ல ROR அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இன்ஜின் ஒவ்வொரு வாட்டி சுத்தும் போதும் அந்த சுழற்சி கரெக்டான விகிதத்துல போதாங்கிறத சேட்டலைட் வழியா ரிசீவ் பண்ணி போயிங்கோட ஒவ்வொரு தலைமை இடத்துலையும் ஒவ்வொரு விமானத்தின் இன்ஜின் கண்ட்ரோலையும் அவங்க ரீட் பண்ண முடியுது. அவ்வளோ அளவுக்கு அட்வான்ஸ் ஆயிட்டோம் நம்ம. பட் பிளாக் பாக்ஸ் என்பது ஒரு கருப்பு பெட்டி. நீங்க என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து தகவல் வந்து வருதோ, நீங்க பேசுறது, அவங்க பேசுறது, நீங்க சிரிக்கிறது, ஏன்னா அந்த நீங்க வந்து எதையுமே ஆஃப் பண்ணிட்டு ஃபிளைட்ல பண்ண முடியாது. கம்யூனிகேஷன் இஸ் ஓப்பன். ஏடிசி கண்ட்ரோல் வேணா கட் பண்ணலாம்,
ஆனா நீங்க ஒரு விஷயத்த கூட விமானத்துல வந்து அந்த ஏவியானிக்ஸ் ஃபூல் பண்ண முடியாது. ஸோ நீங்க ஜாலியா ஒரு ஜோக் அடிச்சுட்டு சிரிச்சிட்டு இருந்தா கூட விபத்து நடக்காத வரை அதை யாரும் கேட்க மாட்டாங்க. அது அப்படியே அடுத்த விமானம் போகும்போது அழிச்சிருவாங்க. சில விமானங்கள் சொல்லுவாங்க இல்லையா, போன மாசம் போன விமானத்துல கொஞ்சம் குடிச்சிருந்தாரு அதனால இறக்கிட்டோம் அப்படின்னு. அதெல்லாம் இதை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க. ரேண்டம் ஆடிட் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, திடீர்னு விமானம் இருக்கும், டேட்டா எல்லாம் எடுப்பாங்க. அப்ப என்னென்ன பேசிக்கிட்டாங்க பைலட்டு, அவங்களுக்குள்ள என்னென்ன பேசிக்கிட்டாங்க, நான் 2 பெக்கு போட்ட மச்சி அப்படின்லாம் சொன்னாங்கன்னா 1 மாசம் இல்லை 2 மாசம் இல்லை, அது அழியாத வரை அவங்க எல்லாம் மாட்டிப்பாங்க. எப்படியும் ஆல்கஹால் டெஸ்ட்லாம் இருக்கு அவங்களுக்கு. அதனால விமானத்துல வந்து போதையெல்லாம் அந்த மது வஸ்தெல்லாம் ஈஸியா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தினால என்ன ஆகும்னா, ஒருவேளை ஏரோஸ்டஸ் தெரியாம குடிச்சிட்டாங்களா, இல்லை ஏதாவது பார்ட்னர் இன் கிரைம், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால பிளாக் பாக்ஸ் வந்து ஆதியும் அந்தமும், முதல் வினாடியில இருந்து கடைசி வினாடி விபத்தானா கூட அந்த பிளாக் பாக்ஸ் ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்கும், அது உடையாது. விமானம் வெடிச்சாலும் சரி, தீக்கரையானாலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு வடிவமைப்பு தான் அந்த பிளாக் பாக்ஸ். ஸோ அந்த டேட்டா வச்சு தான் இந்த விமானம் எப்படி வந்து விபத்தானது, யாரோட தவறு அப்படிங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்ற ஒரு விஷயம் அது. ஓகே ரவினா, பிளாக் பாக்ஸ்ங்கிறது 2 காம்பனன்ட் இல்லைங்க ரவி. பிளாக் பாக்ஸ்ங்கிறது எஃப்டிஆர் சிவிஆர் 2 காம்பனன்ட் உள்ள தனித்தனியா இருக்கிறது எனக்கு 2 பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா? இல்ல ஒரே பாக்ஸ் தான், அதுக்குள்ள 2 இருக்கும். அந்த ஃபெசிலிட்டி ஒன்று இருக்கும், ஒன்று ஏவியானிக்ஸ்ல ஒன்று இருக்கும். பேசிக்கலி பிளாக் பாக்ஸ் வந்து ஒரு கிளிப்பிள்ளை மாதிரி தான், நம்ம சொன்னதை திருப்பி சொல்லும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே நான் ரவினா, எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, கேக்குதா பேசுறது? சொல்லு வேகா. அண்ணா அது இப்போ நீங்க அந்த உயரம் பறக்குறீங்களா, அது அதோட வந்து நார்மலான உயரம் இது வரைக்கும் போயிட்டா, இந்த ஹைட் வரைக்கும் போயிட்டா அப்படியே நார்மலா மூவ் பண்ணலான்றது எவ்வளோ உயரம், எத்தனை அடினா அது அப்படியே போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு? ஒவ்வொரு விமானத்துக்கும் ஒவ்வொரு உயரம் கொடுப்பாங்க. நான் அடுத்த வாரம் அதை தான் பேசணும்னு நினைச்சேன். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தோட நான் நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா இப்போ சராசரியா ஒரு விமானம், ஏர் இந்தியா விமானம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த விமானம் வந்து பறக்குதுன்னா அதிகபட்சம் 31,000 அடியிலேருந்து 38,000 அடி வரைக்கும் தான் பறக்க முடியும். இன்னைக்கு ரூல் அதுதான். 31லேருந்து 38,000 அடி மட்டும் தான் பறக்க முடியும். அப்போ நான் கடைசியா பயணிச்ச கான்கார்டு அப்படிங்கிற ஒரு விமானம் இருந்தது. அது ஹை பவர்ட் ஜெட். அது இப்போ சர்வீஸ்ல இருந்து எடுத்துட்டாங்க. நீங்க அதை பத்திலாம் பேசலாம். அந்த விமானம் ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் இந்தியா நாட்டில் எந்த ஏர்போர்ட்டும் இல்லை. இந்தியாவில் பல நாடுகளில் ஃபெசிலிட்டி இல்லை. ஏன்னா அவ்வளோ சத்தம் இருக்கும். ஆனா 2 வாட்டி சென்னையில இறங்கிருச்சு. இறங்கும் போது எல்லா கண்ணாடிகளும் உடஞ்சிருச்சு. அவ்வளோ சத்தம் போடும் அது. அந்த கான்கார்டு விமானம் வந்து 60,000 அடி உயரம் வரைக்கும் போய் பூமி பந்தை நீங்க மேல இருந்து பார்க்க முடியும். அதுதான் அந்த விமானத்தோட சிறப்பு. இப்ப நீங்க பறக்கிற விமானம் 38,000 அடிலாம் பூமியோட பரப்பை தான் பார்க்க முடியும், பூமி பந்தை பார்க்க முடியாது. ஸோ அது மட்டும்தான் வித்தியாசம். அது அடுத்த வாரம் கான்கார்டு அதை பத்தி பார்ப்போம். அது என்னோட போட்டோஸ், அந்த கான்கார்டோட கேபின்லாம் எப்படி இருக்கும், அதோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிவிஷன், அதெல்லாம் நான் உங்களுக்கு டிபி மாத்தி போட்டு நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு 31,000 அடிலேருந்து 38,000 அடி வரைக்கும் தான் பறக்க முடியும். ஹெலிகாப்டருக்கு 15,000 அடி, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல பறக்கிறது சேஃப் இல்லை. ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் என்கிட்ட இருந்ததுண்ணா, நீங்க அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. ஹெலிகாப்டர் அதோட ஹைட் கம்மியா டிஸ்டன்ஸ் தான் பறக்கணும் என்கிட்ட இருந்தது கொஸ்டின். ஆமா ஹெலிகாப்டர் குறைவான. ஆமா நான் எனக்கு ஒரு இது இருந்தது. இதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் லக்ஷ், இதுக்கு முன்னாடி யாரும் ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்க, நான் அவங்களை ஸ்டாப் பண்ணிட்டு பேக் சேனல் மெசேஜ் கேட்டேன். யார் அது? நான் தான். யா ரவி சான் சார் சான் வணக்கம். கேளுங்க. யா சான் கேளுங்க. ரவி சார் வணக்கம். ஐ ஹேவ் 3 கொஸ்டின் சார். ஃபர்ஸ்ட் ஒன் சார், நம்ம அட்மாஸ்பியர் ப்ரெஷர் வந்துட்டு பாத்தீங்கன்னா 1.0135 பார் அப்படிங்கிறோம். ஸோ நம்ம படிச்சிருக்கோம் ஆல்டிடியூட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதிகமாக ஏர் ப்ரெஷர் கம்மியாயிட்டு இருக்கும். ஸோ இந்த கேபின் ப்ரெஷர் வந்துட்டு சார், இந்த கேபின் ப்ரெஷர் வந்துட்டு எப்படி சார் மெயின்டைன் பண்றீங்க? அது கொஞ்சம் அதுக்கான டெக்னாலஜி என்ன சார்? அது ஒண்ணு சார். ரெண்டாவது வந்துட்டு சார், நம்ம லேண்டிங் கியர் வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இந்தியாவில் லேண்ட் பண்றதுக்கான ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? தேர்ட் ஒன்று சார், நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிற இடத்துலயே உட்காந்துட்டு நம்ம தலைக்கு மேல வந்துட்டு என்ன ஃபிளைட் பறக்குது, என்ன ஆல்டிடியூடு, அது அந்த ஃபிளைட் வந்துட்டு எங்கிருந்து எங்க போகுது எல்லாமே வந்துட்டு கூகுள்ல டைப் பண்ணி ஃபிளைட் ரேடார்னாவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால வந்துட்டு சேஃப்டி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை அது எந்த மாதிரி டெக்னாலஜியில வந்துட்டு யூஸ் பண்ணி நான் கூகுள்ல பண்ணாலே போதும் என் தலைக்கு மேல என்ன ஃபிளைட்டு, அது எத்தனை மணிக்கு லேண்ட் ஆகும். நானும் வந்துட்டு ஒரு சில சமயத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா உட்காந்து பார்த்துருக்கேன், டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். மோர் ஆர் லெஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஃபிளைட் இந்த ஆல்டிடியூடு இவ்வளோ டச் டவுன் இந்த இவ்வளோ ஃபீட்லாம் வந்துட்டு
இதாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டு மோரார்லெஸ் வந்துட்டு ஈக்குவலா இருக்கு சார். ஸோ இதோட டெக்னாலஜி என்ன சார்? ஓகே, நான் முதல் சொன்னதே பெரிய கேள்வி ஆக்சுவலி. ஸோ விமானம் வந்து நம்ம கிளம்புது, விமானத்தின் கீழே இருக்க வரைக்கும், பூமியில இருக்க வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனாலும் விமானத்தின் வெளிப்புற காற்று ஒரு நூல் அளவு கூட விமானத்துக்குள்ள வரக்கூடாதுங்கிறது நேதி. அப்போ கேபின் வந்து ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க. அப்போ கேபினை ப்ரெஷரைஸ் பண்ணும்போது அது ஒரு சிஸ்டம். நீங்க சொல்ற அந்த 1 பார்லாம் வந்து எனக்கு அவ்வளோ புத்தி கிடையாது, அவ்வளோ நாலேஜ் இல்லை. ஆனால் கேபின் ப்ரெஷரைஸ் சிஸ்டம் ஓவரால் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ரவி என்ன ஏன்னா லேடிஸ் முகப்பு போடுறவங்களை தூக்காதீங்க. இல்ல அதான் அவங்க அந்த தூக்கல. பார்ட்டி ஹேட் யாரும் அலோவ் பண்ணாதீங்க. இல்ல பரவாயில்ல தூக்கல, அது எப்படி வந்துடுறாங்க அவங்க. பரவாயில்ல, லெட் தம் ஆல்சோ ஹேவ் ஃபன். ஸோ அப்போ கேபின் ப்ரெஷரைஸ் சிஸ்டம்ங்கிறது ஒரு கண்டிப்பாக தேவையில்லை. இப்போ எப்படி ஏர் கண்டிஷன் ரூம் நம்மளுக்கு ஒரு பேசிக் காமன் சென்ஸ் இருக்குல்ல, எல்லா விண்டோஸும் அடைக்கணும், எல்லா கதவுகளையும் அடைச்சி தான் ஏர் கண்டிஷன் போடணும் அப்படின்னு. அந்த மாதிரி கேபின் ப்ரெஷரைஸ் சிஸ்டம் வந்து முதல்ல பைலட் சொல்லுவார் பார்த்தீங்களா, ப்ளீஸ் லாக் யோர் டோர் அண்ட் ப்ரெஷரைஸ் த கேபின் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபின் ப்ரெஷரைஸ் பண்ணுறது 2 விஷயங்களுக்காக. ஒன்று வந்து டோர்ஸை ஓப்பன் பண்ண முடியாது, அதுக்குள்ள ஒரு இன்ஃப்ளேட்டபிள் சிஸ்டம் இருக்கும், ஏர் ஃப்ளைட்டுக்கும் டோர்ஸ்க்கும். அது வந்து விரிவடைஞ்சு லாக் ஆயிடும். ஸோ வேக்யூமில் லாக் ஆயிடும். ஸோ வெளியே இருந்து என்ன கடப்பாறை வச்சு ஃப்ளைட்டில் போகணுன்னா கூட ஒன்றுமே பண்ண முடியாது. ப்ரெஷரைஸ் கேபின் அப்படின்னு சொல்லுவாங்க. காற்றடைக்கப்பட்டு, இப்போ எப்படி பெப்சி கொக்கோ கோலாக்குள்ள ஒரு ப்ரெஷர், அதுவும் ஒரு ப்ரெஷரைஸ் கேபின் தான். ஒவ்வொரு கொக்கோ கோலாவும் ஒரு ப்ரெஷரைஸ் கேபின். அது சாதாரணமாக இருக்க வரைக்கும் ஒன்றுமே இல்லை, அழகாக இருக்கும். அதை நல்லா குலுக்கிட்டு திறந்தீங்கன்னா புஃப் அப்படின்னு அடிக்கும். அப்போ அதை இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு கோக்கை வந்து எப்படி ஓப்பன் பண்ணணும், மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காற்றெல்லாம் விட்டு விட்டு தான் மெதுவாக ஓப்பன் பண்ணுவீங்க, பொங்காது. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சிம்பிள் சயின்ஸ் தான் கேபின் ப்ரெஷரைஸ் சிஸ்டம். நம்மளுக்கு தேவையான ஏர் கண்டிஷனிங் இல்லை வார்மர், சில நாடுகளில் மைனஸில் பார்க்கும்போது அதுக்கு தேவையான மனித உடம்புக்கு தேவையான ஒரு டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது தான் கேபின் ப்ரெஷரைஸ் சிஸ்டம். அது எப்படி அந்த காற்று கிடைக்குதுன்னா, இன்ஜின் சக் பண்ணுது இல்லையா, அதோட உபரி காற்றை தான் இன்ஜினுக்குள்ளே கொண்டாடுறாங்க. நீங்கள் நினைப்பீங்க உள்ளுக்குள்ளேயே போட்டால் மூச்சு திணறி செத்துற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி, அதுக்காக தான் சொல்கிறேன். அந்த இன்ஜினோட உபரி எக்ஸஸ் ஏரை தான் வந்து சக் பண்ணி உள்ள த்ரோ பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய சிஸ்டம் ஆஃப் ஆர்கிடெக்சர் ஆக்சுவல். ஸோ 8000 அடிக்கு மேலே விமானம் போகும்போது ப்ரெஷரைசேஷன் ஒர்க் ஆகிடும். அதனால தான் முதல் 6000 அடி குரூஷியல், அதுக்குள்ள விமானம் தரையிறக்கணும்னா இறங்கிடலாம். 8000 அடிக்கு மேலே போச்சுன்னா கேபின் ப்ரெஷரைஸ் ஆகிடும். நீங்கள் நல்லா அடுத்த வாட்டி டேக் ஆஃப் பண்ணும்போது பாருங்க, அதாவது ஃப்ளைட் இருக்குங்க, தரையில் இருக்கும்போது சில சமயம் வெயில் காலத்தில் புகையாக வரும் உங்களுக்கு. ஏன்னா வேரியன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர். இது வந்து நம்ம காரில் கூட வரும், நல்லா போய்கிட்டே இருப்போம், திடீர்னு மழை எல்லாம் பெஞ்சதுன்னா பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே புகையாக வரும். ஏன்னா இந்த ஹியூமிட் ரேட் சேஞ்ச் வருது. அப்போ ஏபியூ அப்படின்னு சொல்றது ஆக்சிலரி பவர் யூனிட் விமானத்துக்குள்ள இருக்கும். அதை வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க, எமர்ஜென்சிக்கு தான் யூஸ் பண்ணணும், இல்லை பறக்கும்போது தான் யூஸ் பண்ணணும். அப்போ ஜிஎஸ்சி அப்படின்னு ஒன்று இருக்காங்க, கிரவுண்ட் சப்போர்ட் யூனிட். ஒரு சின்ன ஜென்ரேட்டர் வண்டி மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு பெரிய குழாய் ஒன்று போட்டுருப்பாங்க. அது எதுக்குன்னா அந்த ஜிஎஸ்சி வழியா தான் நீங்க விமானம் நிறுத்தும் போது பவர் இருக்கும். அது ஜென்ரேட்டர். லாஸ்ட் டைம் இந்த மேக் இண்டஸ்ட்ரீஸ் அவர் நம்ம பேட்டி கண்டோம் இல்லையா டைட்டன் டாக்ஸ்ல, அப்போ அந்த தொழில தான் அவர் செய்யறாரு. ஸோ அது வந்து அந்த விமானத்துக்கு தேவையான ஒரு கரண்ட் அது கொடுக்கும். ஏர் கண்டிஷனிங் இருக்கும், நார்மல் ஏர் கண்டிஷனிங். இப்போ எப்படி பஸ்ல எல்லாம் வேலை செய்யும், அதனுடைய கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும், அந்த டியூப் வழியா வெளியே தள்ளும். அப்போ ஃபிளைட் ரெடி ஃபார் புஷ் பேக் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டரை பிடிக்கிடுவாங்க, ஏசி ஆஃப் ஆயிரும், மைல்டா ஒர்க் ஆகும், ஏசி ஆஃப் ஆயிரும். அப்போ என்ன ஆச்சுன்னா நார்மலைஸ் ஆயிடுது டெம்பரேச்சர். அப்போ சீட்டெல்லாம் மூடிடுறாங்க, மூடிட்டு ஏபியூ ஆன் பண்ணுவாங்க, ஆக்சிலரி பவர் யூனிட். அதுதான் விமானத்தை இந்த லைட்டு அதெல்லாம் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக டல்லாக இருக்கும், ஏன்னா ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டாங்க பைலட்ஸ். அப்போ புஷ்பேக்னு ஒன்று பண்ணுவாங்க. அப்போ அந்த புஷ்பேக் என்ன பண்ணுறாங்கன்னா, அதான் சொன்னேன் இல்லையா ரிவர்ஸ் கியர் கிடையாது விமானத்துக்குன்னு. அப்போது புஷ் பண்ணுவாங்க, புஷ் பண்ணி அந்த ரன்வே பிச் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இப்படி நீங்கள் முகப்பு நோக்கி தான் இருக்கும், அப்படியே பின்னாடி தள்ளி ரெடின்னு சொல்லுவாங்க. கிரவுண்ட் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பக்கத்திலே வந்து உங்களோட விமானத்தின் மூக்கில் ஒரு ஓட்டை இருக்கும், அதில் வந்து கம்யூனிகேட், அதாவது ஏடிசியும் விமானியும் என்ன பேசுகிறாருங்கிறத இவர் கேட்பார். அவர் சொல்லாமல் விமானத்தை புஷ் பேக் பண்ண மாட்டார், அவர் சொல்லாமல் அவரை ரிலீவ் பண்ண மாட்டார். அப்போ விமானம் வந்து அந்த ரன்வே, செகண்டரி ரன்வே, தேர்ட் ரன்வே ஏதாவது ஒரு இடத்துல நிற்கும். ஓகே ப்ரிப்பேர் ஃபார் ரோல் அவுட், ரோல் அப்படின்னா
அப்பதான் கிரவுண்ட் சப்போர்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த பிளக்கை பிடிங்கிட்டு நம்மளுக்கு வந்து தம்ஸ் அப் சொல்லுவாங்க. நீங்க கீழே பார்த்துருப்பீங்க கிரவுண்ட் சப்போர்ட். ஓகேனோடனே அவர் அந்த லாரியில ஏறி போயிடுவார். அந்த தள்ளிட்டு விமானத்தை தள்ளிட்டு இருந்துச்சு இல்லையா, அவங்க போயிடுவாங்க. அடுத்தது விமானி என்ன பண்ணுவார், இன்ஜின் ஆன் பண்ணுவார். அவங்க நிற்கும் போதே இன்ஜின் ஆன் பண்ணக்கூடாது. ஏன்னா விமானத்தோட சக்தி வந்து ரொம்ப பெருசு. விமான இன்ஜின்ல இருந்து 150 மீட்டருக்கு முன்னாடி நீங்க நின்னா கூட உங்களை இழுத்து ஒரு செகண்ட்ல சக்கையாக்கி வெளியே தள்ளிடும். அவ்வளவு பவர்ஃபுல் இன்ஜின். ஸோ கிரவுண்ட் சப்போர்ட் ரிலீவ் ஆகி அந்த வேன் போன பிறகு தான் இன்ஜின் ஆன் பண்ணுவாங்க. லெஃப்ட் தென் ரைட் ரெண்டையும் ஆன் பண்ணி நல்லா ரொட்டேஷன் போட்டு செக் பண்ணிட்டு அப்புறம் ரோல் பண்ணுவாங்க. ஈஸ்டா வெஸ்டா அப்ரோச். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷன் ரொம்ப குறைவா இருக்கும். உங்களுக்கு வேர்க்க ஆரம்பிக்கும் நல்ல வெயில் காலத்தில் அப்படிலாம் இருக்கும். கரெக்டாக டேக் ஆஃப் ஆகும். அப்ரோச் 7000 ஃபீட்டுக்கு கரெக்டாக உங்களை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் இப்போ டெல்லிக்கு போகணும்னு வச்சுங்க, டெல்லி வடக்கில் தானே இருக்குது, நான் ஏன் கிழக்கில் போகிறேன், எப்படி கரெக்டாக போய் சேருவேன்னாலும் நினைக்க மாட்டீங்க. அது ஒரு சுற்றி சுற்றி கரெக்டாக வடக்கில் உங்களை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. சில சமயம் நீங்கள் வடக்கு அதனால தான் சில சமயம் பார்ப்பீங்க சென்னையிலேருந்து பெங்களூருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சில சமயம்லாம் நீங்கள் யூ கோ வயா ஆந்திரா இல்லைன்னா யூ கோ வயா ஹொசூர், அந்த மாதிரி ரவுட்ஸ் இருக்குது, ஏர் டிராஃபிக் ரவுட்ஸ். ஸோ 7000 அடி போயிட்டு உங்களை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க ஸ்கேஸில். அடுத்த ஐடிசியோட ஹேண்ட் ஷேக் போவாங்க. 8000 அடி பண்ணோன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா புஸ்ஸுன்னு காற்று வரும். அப்போ ஏசி, அப்போ தான் கேபின் ப்ரெஷரைஸ் ஆச்சுன்னு அர்த்தம். இது அடுத்த வாட்டி நீங்கள் ஃப்ளைட்டில் போகும்போது நல்லா கவனிங்க, இல்லை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. 8000 அடி வந்தோடனே தான் கேபின் ப்ரெஷரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் பறக்கும் எத்தனாயிரம் அடினாலும் சரி கேபின் ப்ரெஷரைஸ்லேயே இருக்கும். இறங்கும் போது கடைசி வரைக்கும் கேபின் ப்ரெஷரைஸ். அப்போ கேபின் ப்ரெஷரைஸை குறைச்சிக்கிட்டே வராங்க. இப்போ 38,000 அடியில் வந்து நீங்கள் பறந்துட்டு இருக்கும் போது ஒரு நிமிஷம் அந்த கேபின் ப்ரெஷரைஸை ஆஃப் பண்ணி அந்த பட்டன் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறதுக்குள்ளேயே அத்தனை பேர் செத்துருவோம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட ஆக்சிஜன் அந்த இதெல்லாம் இருக்குது. இப்போ MH370 அப்படி தான் எல்லாரும் வந்து ஒரு தியரி சொன்னாங்க, ஐடியாலஜி சொன்னாங்க. உண்மை என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ 8000 அடியில் ஸ்டார்ட் பண்ணுற கேபின் ப்ரெஷரைசேஷன் நீங்கள் லேண்டிங் வரைக்கும் இருக்குங்கிறது தான் உண்மைங்க. ஐ ஹோப் ஐ ஆன்சர்ட் ஆல் த கொஸ்டின்ஸ் ஃபார் யூ. Thank you. One second. We'll go in order. Thank you, Ravi, for the We have only answer. 4 minutes. அடுத்த கேள்வி அடுத்த வாரம் வச்சுக்கலாம். நம்ம அடுத்த புதன்கிழமை மீட் Okay. பண்ணுவோம். Okay. ஏன்னா I have Lakshan another ஏதோ commitment. கேட்கணும்னு அப்பத்தான் he was waiting. Lakshan Raja have a question. Raja அப்பத்தான் back channel வந்துட்டு இருக்காரு. Raja and Laksh have questions. தேங்க்யூ Okay. தேங்க்யூ மிதுனா. ரவி, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட இந்த முயற்சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனமார வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இந்த அறிவியல் கொண்டு போய் எளிமையாக சேர்க்கணுங்கிற அந்த முயற்சி மேலும் மேலும் வளமடைய வாழ்த்துக்கள். என்னோட கேள்வி என்னென்னா, சில சமயம் நான் அப்படி கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம அந்த ஃப்ளைட்டில் மேலே போகும்போது ஏதாவது இந்த பறவைகள் வந்து லைட்டாக ஒரு இடத்துல ரெக்கையில் லைட்டாக நம்ம டச் பண்ணாலோ இல்லை வேறு ஏதாவது இது பண்ணாலோ ஒட்டு மொத்தமாகவே வந்து ஃப்ளைட்டு கொலாப்ஸ் ஆகிடும். ஒரு ஒரு பறக்கிற கழுகுக்கோ இல்லை கொக்குக்கோ அந்த ஒரு பெரிய லெவலில் இருக்கிறத வந்து ஃப்ளைட்டில் எங்கே போனாலும் அவ்வளோ பெரிய ஃப்ளைட்டையும் சாய்க்கக்கூடிய ஒரு இது இருக்குது அப்படின்னு எங்கேயோ நான் இது பண்ணேன். அது அது எனக்கு நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்க முடியல. எனக்கு அதை பற்றி பெருசாக புரிதல் இல்லை. இது ஒன்று. இந்த பிளாக் பாக்ஸ் வந்து எவ்வளோ தான் ஃப்ளைட் வெட்டிச்சு சிதறினாலும் அது வந்து ஒன்றுமே ஆகலை அப்படிங்கும்போது ஏன் ஒரு இது சில்லியாக கூட இருக்கலாம், ஏன் இது மேபி ஒட்டுமொத்த ஃப்ளைட்டையும் ஏன் அந்த மெட்டீரியலே நம்ம வச்சு பண்ணக்கூடாது? ஸோ தட் அது ஃப்ளைட் வெட்டிச்சாலும் உள்ளே ஒன்றும் ஆகாமல் அந்த மாதிரி இது பண்ண முடியாதா? ரெண்டு கேள்வி. என்ன சில்லியாக இருந்தால் அது சாரி. இல்லை எதுவுமே சில்லி கிடையாது. எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கற்றுக்கிட்டோம். எனக்கும் இந்த ஆர்வம்லாம் இருந்திருக்கும் இல்லையா. சரி, விமானத்தில் ஒரு 400 கிராம் உள்ள ஒரு பறவை வந்து அடிக்குது. உடனே லேண்டிங் பண்ணிடுறாங்க. என்ன சார் இவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்து விமானம் வாங்கியிருக்கோம், ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, டக்குன்னு ஒரு பறவை அடித்த பிறகு நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது வந்து நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா, சாதாரணமாக ஒரு 1/2 கிலோ கொண்ட ஒரு பறவை, ஓகே, அது வந்து இந்த வெலாசிட்டி வந்து 180 மில்லி செகண்ட், அதாவது ஒரு வினாடியை 150ஆல வகுத்தா என்ன ஆகுன்னா 300 மடங்கு அதோட வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ 1/2 கிலோ இன்ட்டு 300 எவ்வளோ ஆச்சுங்க? 150 கிலோ ஆச்சா? அதுதான் அந்த பேர்டோட பவர். ஏன்னா விமானம் அந்த அளவுக்கு, இப்போ ஆக்சிடென்ட்ஸு, இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, இதே பேசிக் தான். ரோட்டில் போகிறீங்க, 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இடிச்சிட்டிங்க, அப்போ இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் இடிச்சிட்டிங்க, அப்போ இம்பாக்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். இதுதான் வித்தியாசங்க. அது எப்படி நம்ம ஃப்ளைட்டில் சொல்கிறோன்னா 1/180 செகண்ட்ஸ் இன்டூ 300 ஜூல்ஸ் அப்படின்னு போடுறது. எனக்கு அது கால்குலேஷனும் சரியாக தெரியாது, ஆனால் இதுதான் கால்குலேஷன். 300 மடங்காக வெயிட் மாறிடும். ஸோ ஒரு ராஜாளி பறவை அதெல்லாம் வந்து ஒரு 2-3 கிலோ இருக்குங்க. 3 கிலோ இன்ட்டு 300ன்னா பாருங்கள், 900 கிலோ. 900 கிலோ வந்து ஒரு விமானத்தின் கண்ணாடி மேலே மோதிச்சுன்னா என்ன ஆகும்? அதனால தான் உடனே மெயின் லேண்ட் பண்ணி இறக்கிடுவாங்க. சில சமயம் இன்ஜின் கூட ஃபயர் ஆயிரும்.
இந்த விஷயத்தினால தான். அதனால தான் விமானம் கிளம்பும்போது பேரிரைச்சல், இன்னும் அதுக்கு சைலன்சர்லாம் வைக்காத ஒரே ஒரு காரணம், அந்த சத்தத்துக்காகவே வந்து பெரும்பாலும் வர்றதில்லை. சில சமயம் கிளஸ்டர்னு சொல்லுவாங்க, ஃபோபியோ கிளஸ்டர் அப்படிம்பாங்க. அந்த சில பறவைகளுக்கெல்லாம் புரியாது இல்லையா, ஏதாவது ஒரு ஒரு சுனாமி வருது, இந்த மாதிரி எல்லாம் இப்ப நம்ம எப்படி திடீர்னு ஒரு பாம் அப்படின்னா எப்படிலாம் ஓடுவோம், அந்த மாதிரி மதிமறந்து செய்யும் செயற்கையினால தான் விமான பேர்டு ஹிட், அது பேர் பேர்டு ஹிட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பேர்டு ஹிட் வந்து இவ்வளோ பெரிய இம்பாக்டை கொடுக்கும். ஸோ நீங்கள் நினைக்கலாம், ஒரு கிலோ மேட்டர் போய் என்ன சார் இவ்வளோ, 1 கிலோ இன்ட்டு 300 போடுங்க, 300 கிலோ. ஸோ 300 கிலோ வெயிட்டு கொண்டு வந்து விழுந்ததுன்னு வச்சுங்க, ஃப்ளைட் போகிற ஸ்பீடில் என்ன ஆகும். அதனால தான் பேர்டு ஹிட் ஆர் வெயிட் ஹிட் டேஞ்சரஸ். ரெண்டாவது, இந்த பிளாக் பாக்ஸ் பற்றி சொன்னீங்க, அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சாப்டர் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டில் வந்து, இப்போ மிதுனாக்கெல்லாம் தெரியும், சிங்கப்பூர்ல அத்தனை வீடுகளுக்கும் பாம் ஷெல்டர் அப்படின்னு ஒரு ரூம் ஒன்று இருக்கும். இருக்கா மிதுனா உங்க வீட்டில்? இருக்கு ரவி, இருக்கு. இருக்கும். சிங்கப்பூர்ல இருக்க அத்தனை வீடுகளிலும் பாம் ஷெல்டர்னு ஒன்று இருக்கு, இன்னமும் இருக்கு. அது என்னன்னா, அந்த சிங்கப்பூர் ஐலண்ட் நாட்டை யார் வேணா நாளைக்கு பாம் போட்டு அழிச்சிட முடியும் அப்படின்னு. அப்படி அழிச்சா கூட உங்க வீடு அழியும், அந்த பாம் ஷெல்டருக்குள்ள போய் நீங்க உள்ள அடங்கிட்டீங்கன்னா அழியாது. அந்த பாம் ஷெல்டருங்கிறது ஒரு சின்ன ஒரு ரூம், ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும். முக்கால்வாசி பேர் அது வந்து சும்மா ஸ்டோர் ரூம் தான் வச்சிருப்பாங்க. அதான், ஆனா கவர்மெண்ட் பார்த்தாங்கன்னா உங்களை உள்ள பிடிச்சி போட்டுருவாங்க. ஸோ அந்த அந்த ரூமுக்குள்ள போயிட்டீங்கன்னா, சார் அந்த ரூமுக்குள்ள போய் பொழைச்சி போனா ஏன் சார் வீடு ஃபுல்லாவும் பாம் ப்ரூஃபாக கட்ட முடியாது நீங்க கேட்கக்கூடாது. அந்த மாதிரி தான் ரெட் பாக்ஸும் ஒரு குறிப்பிட்ட இதுக்காக தான் பிளாக் பாக்ஸ் அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஆனாலும் நான் உங்களுக்கு விவரமா டவுன் த லைன் சொல்லிட்டு வரேன், அது எப்படி, என்ன விஷயம், எது விஷயம்னு. ஸோ இந்த மாதிரி தான் சிறு சிறு விஷயங்கள் சிறு அளவில் தான் பண்ண முடியும். பெரிய அளவில் பண்றது தான் ஏர்ஃபோர்ஸ் ஒன். நான் சொன்னேன் இல்லையா, அமெரிக்க அதிபர் நாட்டு விமானம், இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. ஏர்ஃபோர்ஸ் ஒன், இப்போ இந்தியா ஒன், ஏர் இந்தியா ஒன் கூட அப்படித்தான் சொல்றாங்க. நான் போனதும் இல்லை, பார்த்ததும் இல்லை, அதை பற்றி டெக்னிக்கல் ஸ்பெக்ஸ் வெளியே தகவல் சொன்னதும் இல்லை. ராஜா சார் வெயிட் பண்ணுங்க, யூ ஆஸ்க் யுவர் क्वेश्चंस. குழுவுக்கு வணக்கம். பணியின்றேன் ரவி அண்ணா. ரவி அண்ணனோட பர்சனலா ஒரு கொஸ்டின் இருக்கு. மிடில் கிளாஸ் ஃபேமிலி பேரண்டா நான் ஒரு கேள்வி கேட்குறேன். என்னோட சில்ட்ரன்ஸ், என்னோட பசங்களுக்கு வந்து கமர்ஷியல் பைலட் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. நான் வந்து கமர்ஷியல் பைலட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி இக்ரோவில் வந்து எக்ஸாம் வரைக்கும், எங்கள் இன்டர்வியூ வரைக்கும் போயாச்சு. அந்த வார்ம் டெஸ்ட்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் ரூமில் கம்ப்யூட்டர் ஜாய்ஸ்டிக் வச்சுட்டு ஏதோ ஒரு டெஸ்ட் வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து திரும்பி வந்துட்டாங்க. அது அப்போ வந்து ஃபீஸ் வந்து 35 lakhs இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் மாறின உடனே அது 45 lakhs ஆச்சு. ஜிஎஸ்டி கேன்சல் பண்ணாங்க. அப்புறம் அதை விட்டுட்டு நான் வந்து சரி, நான் வெளியே அப்ராடில் இருக்கிறதுனால என்னால் ட்ராக் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள காலேஜில் விட்டுட்டேன். இப்போ தே காட் ஜாப். 4 வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு +2 முடிச்சுட்டு போனாங்க. அப்போ அது சக்ஸஸ் ஆகலைன்னு உடனே 4 வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு தே காட் ஜாப் நோ. பட் இருந்தாலும் அந்த ஆசை வந்து இன்னும் இருக்கு. அதனால அதுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு எனக்கு தெரியறதுக்காக தான் கேட்டேன் நான். இது எனக்கு சரியா புரிதல் இல்லாத ஒரு கேள்வி. ஏன்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட காலேஜ், அது இந்த லக்னோல இருக்கு. ராஜீவ் காந்தி ராஷ்டிரிய உரான் அகாடமின்னு சொல்லி இருக்கு. 1.5 years சிடிபி கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் கொடுக்குற காலேஜ் ஒன்று இருக்குன்னு சொல்லி, அதுல தான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி எவ்ரி இயர். அவங்க பிபிஎல் முடிச்சிட்டாங்களா? இல்ல, அது இன்னும் அதான் கமர்ஷியல் பைலட். அதாவது நீங்க சொல்ற ஒரு நிறுவனம் என்னன்னா, தனியார் லைசன்ஸ்ல இருந்து கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வாங்குற ஒரு இடம். அதை ஏன் நீங்க கோட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா முதல்ல விமானி என்பது பிபிஎல் தான். முதல்ல விமானத்தை இயக்க தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் தான் சிபிஎல் டெஸ்ட் முடிக்கணும். நீங்க சொல்ற அந்த லக்னோ வந்து சிபிஎல் டெஸ்ட் மட்டும் தான் அப்ரூவ் பண்ணுவாங்க, பைலட் சொல்லி கொடுக்கறது இல்லை. இருந்தாலும் ஒரு நாள் விவரமா இந்த இளமதி இந்த மாதிரி நிறைய பேர்களுக்கு ஆசை, அவங்கள பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு நான் ப்ரொசீஜர் சொல்றேன். இந்தியாவில் நீங்க படிக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர், என்ன குரூப் எடுக்கணும், என்னென்ன படிக்கணும், வெளிநாட்டில் போய் எவ்வளவு குயிக்கா படிக்க முடியும், இப்போ என்ன மாதிரி ஆட்கள்லாம் காலங்கடந்து எப்படி படிச்சது எப்படி அப்படிங்கிறதுலாம் நான் உங்களுக்கு சொல்றேன். நம்மலாம் இங்க பைலட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருக்கோம். அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் நான் உங்களுக்கு படங்கள் போடுறேன். கலிபோர்னியா இல்லைன்னா நிறைய நாடுகள்ல ஒவ்வொரு விவசாயிகிட்டையும் விமான லைசன்ஸ் இருக்கு. காலையில் இருந்துச்சு டேக் ஆஃப் பண்ணி மருந்து அளிக்கிறது, விதை விதைக்கிறது, அதுக்கப்புறம் உரம் போடுறது, இந்த மாதிரி ஒரு சராசரி நிகழ்வு தான். பைலட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, சின்ன ஒரு ஆணி பிடுங்குற விஷயம் தான். ஸோ அதெல்லாம் எளிதாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த நாட்டுக்கு போனால் எளிதாக பைலட் லைசன்ஸ் கிடைக்கும்
அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எவ்வளோ ஷார்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு. இந்தியாவில் காம்ப்ளிகேஷன் தான். இந்தியாவில் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே உங்களால் போக முடியாது விமான டிக்கெட் இல்லாமல். அப்படி பை மிஸ்டேக் போயிட்டீங்கன்னா வெளியே வர முடியாது. ஆனால் அது சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவிலேருந்து அத்தனை நாடுகளுக்கும் பாருங்கள், விமானத்து ஏர்போர்ட்டுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் போகலாம், எப்போ வேணால் வரலாம். விமானம் ஏறும் இடத்தை தவிர நீங்கள் எல்லா இடத்துக்கும் போக முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நான் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்கிறேன். நான் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட இன்ஸ்டிடியூஷன். அது ராய்பரேலியில இருக்கு. அதோட இக்ரோன்றது வந்து இந்திரா காந்தி ராஷ்டிரிய உர்ரான் அகாடமின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் காலத்துல விட்டுட்டு போனாங்கன்னு சொல்லி அது இன்னும் இருக்கு. அது ஆனா இப்போ வந்து 35 lakhs இப்போ ஃபர்ஸ்ட் இருந்துச்சு 4 வருஷத்துக்கு முன்னாடி. கவர்மெண்ட் சேஞ்ச் ஆன உடனே அந்த இது பெட்ரோல் பிரைஸுக்கு ஆன உடனே ரைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்காக வந்து இந்த ஜிஎஸ்டி மட்டும் அதுக்கு வந்து குறைச்சிருக்காங்க. அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம ராகுல் காந்தி வந்து நிர்பயாவோட பிரதரை வந்து அதுல பைலட் ஆக்கியிருக்காரு அவர் ரெக்கமெண்டேஷன்ல. பர்லி வந்து அவரோட இது காங்கிரஸோட இடமா இருந்ததுனால அப்படி கேள்விப்பட்டேன் நான். அதுதான் இதுக்கு மேல வந்து அதை நம்ம கண்டினியூ பண்றதுக்கு நான் 1 to 1 கேட்கலாம்னு நினைச்சிருந்தேன். நன்றி அண்ணா. நம்ம 1 to 1 பேசுவோம். நன்றி ராகுல் காந்தி ஏன் இதை மெனக்கெடுத்தாருன்னா, அவங்க குடும்பத்திலே பைலட் பிளட் இருக்கு. சஞ்சய் காந்திலாம் அப்படிதான் இறந்தாரு. அவர் ஒரு பெஸ்ட் பைலட், ஒரு பெரிய மனுஷன். எனக்கு காங்கிரஸ் பிடிக்கும் பிடிக்காத 1000 விஷயங்கள் இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம இந்தியாவில் கார்னு ஒன்று இருக்குன்னா அது அவரால் தான். 55,000 ரூபா 50,000 ரூபாக்குள்ள ஒரு கார் எல்லா இந்தியருக்கும் கிடைக்கணும்னு மாருதியை கொண்டு வந்து செயல்படுத்தினவர் தான் சஞ்சய் காந்தி, மேனகா காந்தியோட ஹஸ்பண்ட். நிறைய விஷயங்கள் பேசுவோம். சிம்பிள் ரவி பேக் சேனல்ல ஒரு சேம் क्वेश्चन ரிப்பீட்டடா ஏன் வந்து ஃளைட்ல வந்து ஃளைட் மோட் போடணும்? அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? போன் ஏன் ஃளைட் மோட்ல போடணும்? இதுக்கு 2 பதில் இருக்கு. அஃபிஷியல் பதில், அன்அஃபிஷியல் பதில். அஃபிஷியல் பதில் வந்து இது தேவையில்லாத ஆணி தான். நீங்களாம் நினைப்பீங்க பல 100 கோடி ரூபாய் கொடுத்த ஃப்ளைட்டில் போய் இந்த டெக்னாலஜி இல்லையா அப்படின்னு. அதாவது ரேடியோ ஏடிசி கம்யூனிகேஷன் வந்து இன்டர்ஃபியர் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மொபைல் வேலை செய்கிற ஒரு விஷயமும் ஏடிசியோட ஒரு சிக்னலும் வேறு வேறு அலைவரிசைகள் தேவையில்லை. ஆனால் அதே விமானம் தான் பிறப்பிட்டு கொஞ்ச நேரம் மேலே போனோடனே இன்டர்நெட் கிடைக்கும், ஃபோனில் பேசிக்கலாம், எஸ்எம்எஸ் அனுப்பலாம், வாட்ஸ்அப் அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறது. அந்த டேக் ஆஃப் லேண்டிங்க்கு வந்து இன்டர்ஃபியரன்ஸ் கொடுக்கக்கூடாது, மற்றபடி தீவிரவாதிகள் கைக்குள்ளே போயிடக்கூடாது. மற்ற அனைத்து விஷயங்களுக்காக தான் அதுவே தவிர ஃப்ளைட் மோட்ல நின்று நீங்கள் போடணும்னு சொல்கிறாங்க. சில பேர் கம்ப்ளீட்லி சுவிட்ச் ஆஃப் அப்படிம்பாங்க. யார் இந்தியா எல்லாம் போனீங்கன்னா அந்த பிரச்சனைகளே இல்லாமல் பார்ப்பீங்க. பேசிக்கிட்டே இருப்பார். பையா போலோ போலோ போலோன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். 10,000 அடிக்கு மேலே போயிடும், அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பார். மாதிரி நிறைய விஷயங்கள் செம காமெடியாலாம் இருக்கும். நிறைய விஷயங்கள் சில விமானங்களில் கண்டுகொள்வதில்லை, அவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவங்க. ஸோ அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் அக்கார்டிங் டு FAA, ஃபெடரேஷன் ஆஃப் ஏவியேஷன் அத்தாரிட்டி ஆக்ட் படி விமானம் கிளம்பும் போதோ இறங்கும் போதோ நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. முன்னாடிலாம் வந்து ஃபுல் ஸ்டாப் ஃப்ளைட்டை நிறுத்தி அந்த ஏரோ பிரிட்ஜை விட்டு வெளியே போனால் தான் ஃப்ளைட் ஆன் பண்ணுவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. லேண்டிங் ஆனவனே சொல்லிடுறாங்க, யூ மே சுவிட்ச் ஆன் யுவர் மொபைல் ஃபோன்ஸ், டெம்பரேச்சர் இஸ் திஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இன்னும் கொஞ்சம் நாள்ல அதை ஃபெசிலிட்டி ஃபுல்லாக வந்துடும். நீங்கள் ஃப்ளைட்டு ஃபோனை ஆஃப் பண்ணணுங்கிற ஒரு அவசியமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ரவி சார். ராஜி ராஜன் சொல்லுங்க. ரவி சார் சொல்லுங்க. ஸோ இது எங்களை மாதிரி சிவிலியன்ஸ்லாம் வந்து ஃப்ளைட்டுக்கு வந்து ஆக்சஸ் இருக்குமா சார்? லைக் பார்ட் டைம் ஏதாவது ஆக்சஸ் பண்ண முடியுமா? அதாவது என்ஜாய் பண்ண முடியுமா? இந்த சென்ஸ் கோ ரைட்டரா போயிட்டு இந்த ஸ்மால் ஃப்ளைட்லாம் ட்ரைனிங்காக வச்சிருப்பீங்களா நீங்க? இந்தியாவில் வந்து நிறைய ஃப்ளைங் கிளப்ஸ் இருக்குங்க. வேலூர் ஃப்ளைங் கிளப், கோயம்புத்தூர் ஃப்ளைங் கிளப், பீலமேடு ஃப்ளைங் கிளப்ஸ் நிறைய இருக்கு. இங்கே இந்தியாவில் கொஞ்சம் அதிக செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கு. நீங்கள் அமெரிக்காக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு 6,000 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களை பைலட்டு கூட்டு போய் சுற்றி காட்டி இறக்கி விட்டுருவாரு. எப்போ வேணா போகலாம். தம்பி வாப்பா ஒரு சென்னையில் ட்ரை பண்ணோம்னா என்ன காஸ்ட் வரும் சார்? அது எனக்கு சரியா தெரியல. இப்போ செக்யூரிட்டி ரீசனுக்காக அதெல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. வேலூர் ஃப்ளைங் கிளப்ல கொஞ்சம் பண்றாங்க, ஆனாலும் ஏவியேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் பண்றாங்க. மற்றபடி வாய்ப்புகள் மிக குறைவு ராஜா இந்தியாவில். அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ நியரஸ்ட் பை நம்ம கண்ட்ரிக்கு பக்கத்துல போயிட்டு ஏதாவது போய் பார்க்கணும்னா எந்த கண்ட்ரி வந்து இந்தியாவில் நீங்க பார்க்கலாம். தனியா ஒரு விமானத்தை வாடகைக்கு எடுத்துட்டு போகலாம். இப்போ நயன்தாரா அடிக்கடி போறாங்கல்ல தனி விமானத்துல, அப்படி போகும்போது பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்காக மிகப்படுத்தி சொல்றேன்னு நினைக்காதீங்க. வாய்ப்புகள் இப்போதைக்கு குறைவு. இந்தியாவில் வந்து மிக மிக குறைவு. முன்னாடி இருந்தது, டெக்கான் ஏர்வேஸ்னு ஒன்று இருந்தது. டெக்கான் ஏவியேஷன் தனியாக ஹெலிகாப்டரை ஹையர் பண்ணலாம், மேலே போய் பூ போடலாம், பிட் நோட்டீஸ் கறக்க விடலாம், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருந்தது. நானே பெங்களூர்ல வந்து
ஹெலி நாக் ஏவியேஷன் போட்டு 2.5 வருஷமா நடத்திட்டு இருந்தேன். இப்போ தான் மூடிட்டேன் 2019. அதாவது பெங்களூர்ல வந்து டிராஃபிக் ரொம்ப அதிகம் இருக்கும் ஏர்போர்ட் போகிறதுக்கு. அதனால ஹெலி டாக்ஸி வச்சிருந்தோம். அதாவது சிட்டியில எலக்ட்ரானிக் சிட்டியில ஏறி ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு சாதாரணமாக ரோடு வழியாக போகணுன்னா 2.5 மணி நேரம் ஆகும். நாங்கள் ஏறி 4.5 நிமிஷத்துல போய் இறக்கி விட்டோம் பேசஞ்சர்லாம். ஒரு 2.25 வருஷம் நடத்திட்டு இருந்தோம். இப்போ அந்த கம்பெனியை மூடிட்டோம். வருமானம் இல்லை, நிறைய பிரச்சனைகள். ப்ளஸ் மக்களை எலக்ட்ரானிக் சிட்டி கொண்டு போறதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுது டிராஃபிக்ல. அதனால அது மூடிட்டோம். அந்த மாதிரி இந்தியாவில் வந்து கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து நாங்கள் டேக் ஆஃப் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஹெலிகாப்டர் தான். சேலம் ஏடிசியில் ஹேண்ட் ஷேக் பண்ணணும், ஹெச்ஏஎல் ஹேண்ட் ஷேக் பண்ணணும், பிஐஎல் ஹேண்ட் ஷேக் பண்ணணும். 3 ஏர்போர்ட்டு கிளியரன்ஸ் கொடுத்தா தான் டேக் ஆஃப் பண்ண முடியும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்தியாவில் இருக்கு. இப்போ லண்டன் மாதிரி நகரங்கள்லாம் வந்து எப்படின்னா 10,000 அடி, லண்டன், அமெரிக்கா, மற்ற நாடுகள்லாம் 10,000 அடி வரைக்கும் நீங்க யார்கிட்டையும் கேட்கவே வேணாம். உங்க வீட்டுக்கு கார்ல எப்படி எடுத்து சுத்துவீங்க, அந்த மாதிரி ஒரு ஏடிசி கண்ட்ரோல் ஒண்ணுமே கிடையாது. ஆனா உங்களுக்கு காது வழியா கிடைக்கும். ஏடிசியோட அத்தனை இன்ஃபர்மேஷனும் காதுல பாஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு பர்மிஷன்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. 10,000 அடி 12,000 அடி பறக்குறீங்கன்னா நீங்க பாட்டுக்கு டேக் ஆஃப் ஆகலாம், லேண்டிங் ஆகலாம். உங்களை யாருமே கேட்க மாட்டாங்க. ஹெலிகாப்டர், ஸ்மால் ஜெட்ஸ், டக்கோட்டா, சிடி3, லாக்கிட் இந்த மாதிரி சின்ன சின்ன விமானங்கள் நீங்க எப்போ வேணாலும் பறக்கலாம், உங்களுக்கு கேள்வி இல்லை. ஆனா இந்தியாவில் ஒரு ட்ரோன் பறக்குதுன்னா கூட செக்யூரிட்டி கிளியரன்ஸ் வேணும், ஏர்போர்ட் கிளியரன்ஸ் வேணும், கமிஷன் ஆஃபீஸ் கிளியரன்ஸ் வேணும், வயர்லெஸ் அண்ட் ஆக்ட் கம்யூனிகேஷன் கிளியரன்ஸ் வேணும். இல்லைன்னா உங்களால் ஒரு ட்ரோனை கூட பறக்க வைக்க முடியாது. அப்படி பறந்தீங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி ஆக்டில் உங்களை புக் பண்ணி இந்தியா கொஞ்சம் செக்யூர்டு ஜோன். ராஜம் ஏதோ கேட்டாங்க ரவி. அப்போ வணக்கம் ரவி சார். சார் எனக்கு இந்த டேபிள் டாப் ரன்வே இந்த லேண்டிங்கை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம்ன்றது ஒரு கண்டிப்பா நான் அதை கவர் பண்ண போறேன் வருங்கால இல்லை. இப்போ சமீபத்தில் டேபிள் டாப் ரன்வே வந்து மங்களூர்ல பார்த்துருப்பீங்க. அது ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல வேற லாங் ரன்வே போட முடியாது. மலைகளுக்கு நடுவா என்ன பண்றதுன்னா டேபிள் டாப் மாதிரி கன்வென்ஷனல் ரன்வே டாப் தான் போடுவாங்க. ஹாங்காங் பழைய ஏர்போர்ட் வந்து டேபிள் டாப் ரன்வே தான். கொஞ்சம் ஓவர் ஹிட் ஆனால் பிளேன் போய் அந்த சீக்குள்ள கவுந்துரும். இப்போ மங்களூர்ல சமீபத்தில் இந்த டேபிள் டாப் ரன்வேல வந்து ஓவர் ஷாட் ஆயிடுச்சு. ரன்வே ஓவர் ஷாட் ஆகி விழுந்துருச்சு. அது வந்து ரிஸ்க் அதிகம் தான். அதனாலதான் இந்த உலகத்திலேயே இல்லாத பெஸ்ட் ஏர்போர்ட் நம்ம இந்தியாவில் ஒரு இடத்துல இருக்கு. எங்க இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? பெஸ்ட் செக்யூர் ஏர்போர்ட் ஒன்று இருக்கு. யாராவது இங்க சொல்ல முடியுமா? இல்ல இல்ல லே எனப்படும் லடாக். உலகத்திலே அந்த மாதிரி ஒரு செக்யூர் ஏர்போர்ட் அந்த ஆல்டிடியூட்ல உலகத்திலேயே கிடையாது, இந்தியாவில் மட்டும்தான் இருக்கு. நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டுங்க ஏவியேஷன், ஸ்பேஸ் ரிசர்ச். நிறைய பேர் நாட்டை வந்து தப்பாலாம் பேசுவாங்க. வி ஆர் வெரி அட்வான்ஸ் நேஷன். உலகத்திலே அந்த ஆட்டிடியூட்ல எந்த ஏர்போர்ட்டும் கிடையாது, நம்ம கிட்ட தான் இருக்கு. லேண்டிங்காக பண்ண முடியும். அதுவும் பெரிய பெரிய C-30லாம் லேண்ட் பண்ண முடியும். விமானம் அந்த 4 இன்ஜின் அதுக்குள்ள ட்ரக்ஸு, ஹெலிகாப்டர் எல்லாத்தையும் ஏற்றிட்டு போகிற விமானங்கள்லாம் அங்கே இறக்க முடியும். அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அதனால டேபிள் டாப் ரன்வே பற்றி நான் தனியாக பேசுகிறேன். அதோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், மலைக்கு நடுவில் இருக்கிறது. நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். பெங்களூரில் டேபிள் டாப் ரன்வேல சமீபத்திய ஆக்சிடென்ட் என்ன ஆச்சு இப்போ இந்த கோவிட் டைமில். ஸோ அது சில சமயம் பியாண்ட் கண்ட்ரோல் சிச்சுவேஷன் ஒன்று தான். நான் சொன்னேன் இல்லையா, லேண்டிங் வரைக்கும் தான் ஏடிசி. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் த்ரெஸ்ட் போட்டு இன்ஜினை பிரேக் பண்ணி லேண்ட் பண்ணுறதுலாம் உங்கள் கையில் தான் இருக்குது, ஏர்போர்ட் பைலட்டு. சில சமயம் நம்மளையும் மிஞ்சி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஹியூமன் எரர் சொல்லும். ரவிண்ணா, நம்ம சேஃப்டி வைஸ்லயும் நல்ல நம்பர் 1 தான் இல்லையாண்ணா? நம்ம அதனால தான் நிறைய பேரை அவ்வளோ சீக்கிரம் உள்ள விடுறதில்ல. நீங்கள் சொன்னீங்களே இதுக்கு முன்னாடி ஒரு ஏர்போர்ட்டுக்கு ஒரு நாள் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இந்த ரயில்வே உள்ள பற்றி நம்ம இங்கே பேசக்கூடாது, அது செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட். சரி நம்ம அதை பற்றி சிறு நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூ. ரவி சார், எனக்கு ஒரு கொஸ்டின் சார். இந்த மாதிரி இந்தியா அண்ட் சைனீஸ் நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு, கொரியன்ஸ் எல்லாம். எல்லா பைலட்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இங்கிலீஷ் வேணுமா, இல்லை லாங்குவேஜ் பேரியர் எப்படி சார் இது ஏதாவது அஃபெக்ட் பண்ணுமா ஏடிசியோட கம்யூனிகேட் பண்ணும்போது? சிபிஎல் இருந்தால் கண்டிப்பாக இங்கிலீஷ் வேணும். சைனாவில் விமானம் இருக்கிறனால சைனீஸ்க்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கும், அதான் ரூல். சிபிஎல் எல்லாருக்கும் இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், கமர்ஷியல் பைலட் எல்லாருக்கும். லெஜி ஏதோ கேட்க வந்தீங்களா, கேளுங்க. ரவி சார், இந்த பிளாக் பாக்ஸ்ல பேசுறதெல்லாம் கேக்குன்றீங்கல்ல, இப்ப பேசஞ்சர்ஸ் எல்லாரும் பேசுறதுமே அதுல ரெஜிஸ்டர் ஆகுமா உங்களுக்கு? இல்ல பேசஞ்சருக்கு பேசுவாங்க இல்லையா? ஆமாங்க. விமானிகளே, நாம் இப்போ 35,000 அடிகளில் பறந்து கொண்டு இருக்கிறோம். இடது பக்கம் திருப்பதி, வலது பக்கம் ரேணிகுண்டா, இன்னும் இவ்வளவு நேரத்துல போவோம், இறங்குற இடத்துல இவ்வளவு டெம்பரேச்சர் அப்படின்னு பைலட் சொல்ற கேபின்
கேபின்குள்ளது மட்டும்தான். ஓகே. கேபின் அனௌன்ஸ்மெண்ட். அப்புறம் விமானத்துல இங்க இருந்து டுங் டங்குன்னு சவுண்ட் அடிக்கும். அந்த ஃப்ரண்ட்ல இருக்க ஒரு பொண்ணு சொல்லாமா 2 வெஜிடேரியன் மீல் இங்க கொண்டாந்து கொடு அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் ரெக்கார்டு, எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு ஓகே. அவங்களுக்கெல்லாம் ஒரு இன்டர்காம் இருக்கும்ல, பின்னாடி கேபின்ல இருந்து முன்னாடி கேபின் வரைக்கும் ஒரு இன்டர்காம் ஒன்று, அதுல தான் அடிக்கடி பேசிப்பாங்க. ஸோ அது எல்லாமே எல்லா கம்யூனிகேஷன்ஸும் அதுல ரெக்கார்ட் ஆகிட்டு. ஓகே. தேங்க்யூ சார். ரவி சார், எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட்டு. உலகம் உருண்டைன்னு சொல்றாங்க இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கும் யூஎஸ்க்கும் உண்டான கேப் பாத்தீங்கன்னா 2 ரவுண்டா இருக்கும்போது அதோட கேப் வந்து கம்மி. ஆனா ஃபிளைட் யூஸ்வலா வந்து ஆஸ்திரேலியா எடுத்தா ஏன் வந்து யூரோப் கண்ட்ரீஸ்ல தாண்டி யூகே லண்டன் அந்த வழியா போயிட்டு யூஎஸ்ல லேண்ட் ஆகுது? செம கேள்வி. அது நம்மளுக்கு அப்படி காட்டிட்டாங்க, உலகத்தை தட்டையா காட்டியிருப்பாங்க. உருண்டைய கீழே என்னடா இவ்வளோண்டு தூரம் தானே, இதுக்கு எதுக்கு 23 மணி நேரம்லாம். வேர்ல்டுலேயே லாங்கஸ்ட் இது சிட்னி டு லாஸ் ஏஞ்சலஸ் தான். 20, 23, 25 மணி நேரமும் பயணம். அது பார்க்க தான் அப்படி இருக்குங்க, ரொம்ப தூரமா இருக்கும். அது நம்ம பார்க்கறது ஒரு பூமி பந்து மேலே தான் பார்க்குறோம், கீழே என்னன்னு பார்க்கறது இல்லை. பூமி பந்தை யாரும் திருப்பி காட்டுறது இல்லை. ஒரு சின்ன குளோபு ஒரு காலத்துல எல்லாம் வச்சிருப்பாங்க, அந்த கிளியரிங் ஃபார்வர்டிங் ஏஜெட்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடெல்லாம் போட்டிருக்கோம், இங்கேருந்து இங்கே போனால் எவ்வளோ கிலோமீட்டர், எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு நான் ஸ்டாப்பாக பறக்க முடியும். மும்பையிலேருந்து 2 விமானங்கள் போகுது. ஒன்று ஏர் இந்தியா 15 மணி நேரம், யுனைடெட் ஏர்லைன்ஸ் 15-25 நேர வேகத்தில் நேராக போகுது. ஏஷியாலே லாங்கஸ்ட் ஃப்ளைட்டு அதர் தென் ஆஸ்திரேலியா வந்து லாஸ் ஏஞ்சலஸ் டு சிங்கப்பூர், யுனைடெட் ஏர்லைன்ஸ் 20 மணி நேரம் 10 நிமிஷம், இல்லை 19 மணி நேரம் 50 நிமிஷம். லாங்கஸ்ட் வந்து சிட்னி டு லாஸ் ஏஞ்சலஸ். அதுதான் உலகத்தின் நான் ஸ்டாப் லாங்கஸ்ட் ஃப்ளைட் இன் த வேர்ல்டு ஆக்சுவலி. ஆனா ரியலே வந்து உங்களோட என்ன சொல்றது, ஏவியானிக்ஸ்ல வந்து பிளாட்டா தான் வந்து கன்சிடர் பண்றாங்க இல்லையா? இல்லை, ஏவியானிக்ஸ்ல வந்து ரியல் பூமி எப்படியோ தான் பண்ணுவாங்க. ஆனா அந்த மாதிரி இருக்கு, அந்த அந்த மேப் பார்க்கறதுக்கு ஒரு ஈஸியா அதை வந்து போடுறாங்க ஆக்சுவலி. அந்த மாதிரி இல்லை. அது அடுத்த வாரம் நான் சொல்றேன், அடுத்த வாரம் வச்சிருக்காது. இப்போ உதாரணத்துக்கு உலகம் சுத்திக்கிட்டே இருக்கு, எதிர்த்து போகும்போது பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் எக்ஸ்ட்ரா. நீங்க கேட்பீங்க 15 மணி நேரம் ஆகுது இல்லை பாம்பேலேருந்து நியூயார்க் போகிறது. ஆமா, வரும்போது ஏன் 13 மணி நேரத்தில் வந்தேன், 2 ஒரே வழித்தடம் தானே அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். உலகம் சுற்றும் போது சுற்றும் வழியில் நம்ம வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் குறைவான நேரமாக இருக்கும், எதிர்த்து போனோம்னா நேரம் அதிகமாக இருக்கும். அதில் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் உங்களுக்கு எல்லா விஷயமும் சொல்கிறேன். ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் வாங்க. இதுக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணணும், யாரையும் ஃபாலோ பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒவ்வொரு வாரமும் 7:30 மணிக்கு வாங்க, 9:30 மணி வரைக்கும் நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு பண்ணுறேன். ஒவ்வொரு சாப்டராக பண்ணுவோம். இது ஃப்ளைட்டு ஒரு சாப்டர், அது மாதிரி ஒவ்வொரு சிம்பிள் சயின்ஸுங்கிறது தெரிஞ்ச விஞ்ஞானமும் தெரியாத தகவல்கள் தான். ஸோ எளிமையாக எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுனாலே போகிறோம். அதோட ஆச்சரியம் வந்து கையவசப்படும். அதுக்கு தான் மெயின் திங். சுஜாதா சார் அதை தான் பண்ணிட்டு இருந்தார். எவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டட் சயின்ஸ் ஜம்போஸை கூட சிம்பிளாக வந்து புக்கில் எழுதி காட்டுவார். அதனால தான் உலகத்தில் யாருமே அவர் மறக்கவே முடியாது, ஒரு அற்புதமான குரு. ஸோ நம்மளோட வேலையும் அதனால தான் முகப்படம் கூட அவரோட பக்கம் தான் வச்சுருக்கேன். இந்த கிளப்பு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சுஜாதா சாரும் ரங்கராஜன், சுஜாதா அம்மாவும் ரங்கராஜன் சார் தான் இருப்பாங்க. அவர்களுக்கே இந்த கிளப்போட விஷயம் இருக்கும். நன்றி சார். ரவி சார், ஒரே ஒரு நிமிஷம். அழகேசன், வணக்கம். அழகேசன், உங்க இதுல இன்னைக்கு தான் ரொம்ப ஒரு 8:45 மேலதான் இணைஞ்சேன். வருத்தமா போச்சு, அடடே இத்தனை வாரம் மிஸ் பண்ணி இருக்கமே அப்படின்னு. இல்ல, இன்னைக்குதான் முதல் வாரம் அழகேசன். அப்படியா? சரி 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 சரி. ஓ, நீங்க வாரம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. நான் இன்னைக்கு தான் முதல் வாரம். அருமை அருமை. சனிக்கிழமை வேற மாதிரி இருக்கும். அவருக்கு தெரியும், அதுவும் தெரியும், எல்லாமே தெரியும் வேகா. சொல்லுங்க அழகேசன். இல்ல அதுல இது எல்லாம் இனி கலந்துக்கிறாங்க. நிச்சயமா நிச்சயமா. அது செல்போன்ல சார்ஜ் இறங்கிருது, சார்ஜ் போட்டுட்டு அப்படியே டைவர்ட் ஆகறதுனால நைட்ல அதிகமா கலந்துக்க முடியாம போயிடுது. சார் நீங்கெல்லாம் இப்ப நாங்க எல்லாம் சராசரி ஆட்களே எவ்வளவு குறைகள் சொல்லிட்டு இருக்கோம் சார். இப்போ உங்களுக்கு எல்லாம் பேரல் ப்ராசஸிங்னு ஒண்ணு தேவைப்படுது. அதாவது இப்போ நான் பேசுறேன்னா என்னோட எழுத்தை நீங்க பார்க்க முடியாது, அதை வந்து படிக்கும், ரவி நாகராஜன் படிக்கும். அதுக்கப்புறம் நீங்க அன்மியூட் பண்ணி பேசுறதெல்லாம் பெரிய விஷயம் சார். நீங்கெல்லாம் வந்து யூஆர் ஆல் ஜீனியஸ்.
ஸோ அதனால உங்களுக்கு தான் நாங்க தலை வணங்கணும். நான் ஒவ்வொரு வாட்டியும் ஐயோ உங்களை அப்படி பிங்க் எல்லாம் இல்ல. பண்றேன். நீங்க எல்லாம் பேசுனதை பார்க்கும்போது நான் இன்னும் என் தம்பியை விடுறதுக்கு மட்டும் ஒரு 2 தடவை ஏர்போர்ட் போயிருக்கிறேன். அவ்வளவுதான் நான் ஒழிய சார் இனிமே எனக்கு நீங்களும் பேச முடியும் சார். இந்த தகவல்கள் ஒரு யாராவது நாளைக்கு பேசும் போதோ விமானத்துல பயணிக்கும் போதோ நிச்சயமா அத்தனை விஷயங்களும் மனதுக்கு வரும் சார். அதுதான் சார். நிச்சயமா. அது என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு. அது இன்னொரு வாரம் நீங்க பேசுங்க. ஒரு சொல்லுங்க சார், அதாவது கேளுங்க பரவாயில்ல. உங்களை கேட்கற அது ரொம்ப சங்கடமா கூட இருந்தா இது ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல விமானத்துல பயணிக்கிற மாதிரியான சூழல்கள் இந்தியால இருக்கா அப்படின்றது தான். கண்டிப்பா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. அப்படி உங்களுக்கு ஒரு ஆசை இருந்தா சொல்லுங்க, அதை நான் நிறைவேற்றி கொடுக்குறேன் உங்களுக்கு. உங்களுக்கும் உங்க நிச்சயமா. துணைவியா இருக்கும் கண்டிப்பா செய்யறேன். இல்ல உங்களுக்கும் உங்க பையனுக்கும். உங்க பையன் பிரியாணி தானே கேட்டான் ரவி அங்கிள்கிட்ட. ஆமா நான் ஆமா உங்களை ஒரு சின்ன டெஸ்டினேஷன் ஃப்ளை பண்ணி வைக்கிற சந்தோஷத்தை நானே கொடுக்குறேன். நன்றி. நிச்சயமா நிச்சயமாங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். இங்க கோயம்புத்தூர்ல ஆரம்பிக்கிறதா சொன்னாரு ஜேகே. ஆமா சார், விரைவில் பிரியாணி தானே. ஆமா நிறைய பேர் ஃபிளைட் நினைச்சிட போறாங்க. ஆமா கண்டிப்பா ஆரம்பிக்கிறேன் சார். ஓ அது வேற இல்ல. ஆமா ஆமா கண்டிப்பா ஆமா. கண்டிப்பா. அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை சார் நம்ம சாதாரண இடத்துல. சார் திருப்பூர்ல எப்ப ஆரம்பிக்கிறீங்க? பிரியாணி கடை தானே, தெளிவா தெளிவா கேட்டீங்க. கேளுங்க. அது ஒரு தனித்தலை வச்சு பேசுவோம். விமானம் பற்றின்னு சொல்லிட்டு உள்ள நல்லா ஆமா. பிரியாணி பேசிட்டு இருக்காங்கன்னு வெளியே பேச போறாங்க. இல்ல அப்படி இல்ல. நீங்க பல்துறை வித்தகர். அதனால எந்த துறையை சார்ந்து இது பண்ணாலும் அந்த துறையில அப்படின்றது தெரிஞ்சு போயிடும். ரவி அதனால அண்ணா பல்துறையில வேற இருக்கீங்களா நீங்க? பல்துறைனா பல துறை அப்படின்னு வரும். இல்ல இல்ல அது தெரிஞ்சுதான் சொல்றேன் நானு. சார் நாங்கெல்லாம் பல்துறைக்கு முன்னாடி அழகு நீங்க தான் பல்துறை. அம்மா கண்டிப்பா. அப்படிலாம் இல்லைங்க. ஆமாண்ணே, ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கேட்டு அதுக்கப்புறம் கமாண்டா கொடுத்து அதுக்கப்புறம் தான் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம்ண்ணே. நாங்களே ஹலோ ரவி இருக்கீங்களா இருக்கீங்களான்னா போனை தடவுறோம், லாக் அன்லாக் பண்றோம், மியூட் போடுறோம், மியூட் போட மாட்டேங்கிறோம். எவ்வளவு விஷயங்கள் எங்களுக்கே நடக்குது. இல்ல அந்த இப்ப மாதிரி ஒரு சொன்ன மாதிரி விஷயத்துல இந்த விமானத்துல நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு ஏடிசி மாதிரி தான். ஆமா சார், ஏடிசியே தான். உங்களுக்கு கமாண்ட் வரும், நீங்க அதுபடி செய்வீங்க. எக்ஸாக்டா ஐயோ சொன்னீங்க. யூ ஆர் அ பைலட் சார் ஆல்ரெடி. ஐயோ Ravi, we should start with Superstar Club, Ravi. சூப்பர் ஸ்டார் கிளப் அதான் அடுத்தது உங்களுக்காண்டி ஒன்று கிளப் தான். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நிச்சயமா இந்த வாரம் இனி இதை மறக்க மாட்டேன். புதன்கிழமை ரொம்ப நன்றி. நன்றி. உங்களோட விருப்பத்தை நல்லா சொல்லுங்க, நான் ஒரு ஆர்கனைஸ் பண்றேன் நான் உங்களுக்கு. நிச்சயமா நிச்சயமாங்க சார். நிச்சயமா ரொம்ப நன்றிங்க சார். நீங்க சொன்னது நன்றி அழகு. எனக்கு பெரிய விஷயம். ரொம்ப நன்றி கண்டிப்பா ரொம்ப சார், நன்றி. கண்டிப்பா சார். ரொம்ப நன்றி. ஓகே, நம்ம முடிச்சுக்கலாமா? அவ்வளவுதான். 21 ரவி 52. நான் ஒரே ஒரு ரவி நான் அதாவது உங்களோட இந்த பிஸி ஸ்கெடியூல் எனக்கு தெரியும். நீங்க எவ்வளவு பெரிய பிஸி அப்படின்னு. இந்த இதுல வந்து ஒரு 10 ஒரு இதுல ஒரு 150 பேர் வருவாங்கன்னு வச்சுங்களேன். இவ்வளவு பேர் பயன் பெறணுன்றதுக்காக உங்க நேரத்தை ஒதுக்கி பண்றீங்களா பெரிய விஷயம். இதுக்கு வந்து கண்டிப்பா இதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இல்லை இப்போ பைலட்டுங்கிறது வந்து நம்ம விமானத்துல உட்கார்ந்த அத்தனை பேரும் அந்த சைடில் இருக்கிற உட்காரவங்க எல்லாருடைய பார்வையும் எங்கே இருக்குன்னா விமானி அறையை நோக்கி தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு பெரிய சுற்றமும் அதன் மேல ஒரு அட்டென்ஷன் இருக்கும் எல்லாருக்கும். எப்பவுமே மனிதர்களுக்கான 2 அட்டென்ஷன் ஒன்று இருக்கு. ஒன்று ரயில பார்த்தோம்னா நின்று பார்ப்போம், விமானத்தை பார்த்தாலும் ஆணு பார்ப்போம். இந்த ரெண்டும் வந்து அதாவது நம்ம தலைக்கு மேல போனா எங்கெங்கயோ போகுதுன்னா கிடையாது. இது ரெண்டும் ஒரு ஹியூமன் அட்டென்ஷன் சொல்றது. ரயில் எவ்வளோ கைவசப்பட்டிருக்கும், எவ்வளோ வாட்டி பயணிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ரயில் நம்மளை கடந்து போகுதுன்னு வச்சுங்க, நின்று பார்ப்பீங்க ஒரு செகண்ட். ஏன்னா அது